ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் முகமுகமாய் சந்திக்க தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அன்போடு ஏற்றுக்கொண்டு நம்முடைய திருச்சபையில் ஊழியத்தை செய்யும்படியாய் அழைப்பு கொடுத்த அன்பு பாஸ்டவர்களுக்கும் சபையாருக்கும் மீண்டுமாய் உள்ளத்தின் ஆழத்தை நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் அநேக நன்மைகளை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ஆமென். பாஸ்டர் வந்தோன்னு கேட்டாங்க, எப்படி இருக்கீங்க, வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. பல பாடுகள் மத்தியில், பல உபத்திரத்தின் மத்தியில் ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்கிறேன். அநேக காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் ஏன்னா எனக்காக ஜெபிக்கிற நம்முடைய திருச்சபை, நம்முடைய பாஸ்டர் சொன்னாங்க, இது மாதிரி பல இடத்துல ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு முக்கியமான காரணம் அநேகர் ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். உங்களுடைய ஜெபம். ஹல்லேலூயா. ஸோ என்னோடய ஊழியத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் கேட்குன்னு சொன்னால் நம்முடைய ஜூடாட்டு கேட்டால் தெரியும். இப்போ லண்டன் தேசத்திலேருந்து எனக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. நான் பெருமையாக சொல்ல, தேவனுக்கு நான் மகிமையாக சொல்லுகிறேன். அதாவது ஃபேஸ்புக் ஹீரோ அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. நாங்கள் பார்த்த ஊழியத்தில், அதாவது ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில் இத்தனை அப்டேட், இவ்வளோ ஊழியங்களை செய்கிற ஒரு ஊழியக்காரன் இதுவரைக்கும் அப்டேட் பண்ணி நாங்கள் பார்த்ததில்லை. எனவே எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறத குறித்து எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. சாட கிருபையாக பயன்படுத்திட்டு இருக்கிறாரு நம்முடைய பாஸ்டர் வில்சன். அவங்க தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டு போனாங்க, பாஸ்ட் நானும் இவங்க வீட்டில் இங்கே மீட்டிங் முடிச்சுட்டு மேலே படுத்திருந்தோம். அவங்க வீட்டில் ஆக்சுவலாக போன வருஷம் செப்டம்பர் 29 படுத்திருந்தோம். ஸோ அப்போ தான் எனக்கு அழைப்பு குறித்து, வெளிநாட்டிலேருந்து அழைப்பு குறித்து வந்தது. ஆனால் இந்த செப்டம்பருக்குள்ளாய் போயிட்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஸோ அதற்காக கர்த்தர் துதிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். போன வாரம் இலங்கை தேசத்தில் பல கஷ்டத்தின் மத்தியில் நான் போனேன். ஆண்டவர் மகிமையான ஊழியத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. நூற்றுக்கணக்கான இந்துக்களும் கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டத்தக்கதாக அநேக மக்கள் பிசாசு பிடியிலிருந்து, புள்ளிசூனிய கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டதை சிலதை மாத்திரம் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறேன். பிரதர் ஜூடால அவங்க லைக் கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்து அநேகர் அபிஷேகத்தையும் விடுதலை பெற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த ஃபேஸ்புக்கில் வர்ற அந்த ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க, பிரதர், அதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நாங்கள் உட்கார்ந்துருந்த இடத்துல எங்களால் உட்கார முடியல, கீழே உள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நான் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கிற குறித்து உங்களோட சேர்ந்து ஊழியத்தை செய்து நாங்கள் சந்தோஷப்படுறேன்னு சொல்லி. ஸோ மகிமை தேவனுக்கே போவதாக. ஹல்லேலூயா. ஸோ அடுத்த வாரம் மறுபடியும் லண்டன் தேசத்தில் ஏற்கனவே செய்த ஊழியத்தினுடைய பலனாய் அதை பார்த்தவர்கள் திரும்ப கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வேண்டுகோள், கூப்பிட்றவங்க தயவுசெய்து டிக்கெட் போட்டு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சொந்த காசை போட்டு தான் போயிட்டுருக்கிறேன். ஸோ நான் ஆனால் அதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. சந்தோஷப்படுறோம். போன வாரம் இது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது ரெக்கார்ட் பண்ணால் நீங்கள் கட் பண்ண முடியாது என்போடு கேட்குறேன், சென்சார் பண்ண முடியாது என்போடு கேட்குறேன். ஆக்சுவலாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமாக இருந்தேன். கொடுத்திருக்கிறாரு. நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் நாமே கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா எல்லாரும் எழுந்து நிற்போம். எனக்கு ஃபாஸ்ட் சொல்லிட்டாங்க, இதை முடிச்சுட்டு இன்னைக்கு நல்லா திருப்தியாக ஊழியம் செஞ்சுட்டு தான் நீங்கள் போகணும், அவசரமாக ஓடக்கூடாதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன கெட்ட வார்த்தை? ஹல்லேலூயா. சரி, இந்த நம்முடைய கூட்டத்துக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒரு வசனத்தை சொன்னார். அந்த வசனத்தோடு கூட நான் வந்திருக்கிறேன். அது நேற்று டாக்டர் லெனார்ட் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். ஸோ நூற்றுக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. ஸோ அங்கே பேசும் பொழுதும் ஆண்டவர் ஏற்கனவே நம்முடைய திருச்சபைக்காக என்ன வார்த்தை கொடுத்தாரோ, எனக்காக தனித்து அவர்கள் ஜெபிக்கும் பொழுதும் சரி, பொதுவாக ஜெபிக்கும் பொழுதும் சரி, இந்த வார்த்தை தான் அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஸோ திரும்ப திரும்ப நமக்கு இந்த வார்த்தையை நாம் வாசித்தாலும் கேட்டாலும் நமக்கு நிச்சயம் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. பிரியமான எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அதாவது பக்கத்தில் உள்ள கை கொடுத்து உங்களுக்கு பரிபூரணம் உண்டாகுன்னு சொல்லுங்க. அதையா சோம்பேறி மாதிரி சொல்றீங்க? நல்லா தான் கை கொடுத்து சொல்றது. ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
அவரை நோக்கி பார்ப்போமா. ஹalleluya. எல்லாருக்கும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஹalleluya. பாட்டு தெரியலனாலும் பரவாயில்ல, தேவ சமூகத்தில் இருந்து தேவ ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது அவர் நிச்சயமாய் வானத்தின் மதகளை திறப்பார். அவர் வானத்தின் மதகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக வேண்டுமாய் அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமா. கரங்களை தட்டுகிற ஒவ்வொருத்தர் மீதும் ஆண்டவரே, கரங்களை தட்டுகிற ஒவ்வொருத்தர் மீதும் ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய மகிமை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன், நம்முடைய வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன், வானம் திறக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். பெரும் மலையின் இரைச்சல் சத்தத்தை கேட்கத்தக்கதாக, ஒரு கையளவு மேகத்தை காணத்தக்கதாக இப்பொழுது நம்முடைய மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பெற்றுக்கொள் சபையே, இப்பொழுது 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 கடைசி ஜெப வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் அந்நிய பாஷை பேசி உஸ்ஸா ஹப 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 உரப ரிகா பாபா பாபா ஒரு சுழற்காற்றின் அபிஷேகம், உலர்த்திப்பன் அபிஷேகத்தின் வல்லமை அக்கினி இறங்கும்படியா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருத்தர் மீதும் ஆண்டவரே நிலவடத்தை பட்சிக்கத்தக்கதாக, பாவத்தை பட்சிக்கத்தக்கதாக, பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாக, ஒரு பலத்தை கட்டளையிடும்படியாக இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உரப ஷப ரிகா பாபா பாபா பாபா. இதோ உனக்கு முன்பாய் திறந்த வாசல் வைத்திருக்கிறேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாது பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. நாளொன்று வரப்போகிறது. யோசேப்பை போல நீங்க இருக்கிற இடத்துல நான் உங்களை தலையா உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக மேலாவாய். உரப ரிகா பாபா பாபா. அவன் பார்வோனா இருந்தாலும் கர்த்தர் உன்னை யோசேப்பா உயர்த்துவார். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். உரப ரிகா பாபா பாபா, உரப ரிகா பாபா பாபா. எஸ்தர் ராஜாத்தி ஒரு அடிமை பெண்ணுதான், ஒரு அனாதை பெண்ணுதான். அந்த அரண்மனையில் கர்த்தர் ராஜாத்தியை உயர்த்தினது உண்மையானால் அவனை உயர்த்துவார். உரப ரிகா பாபா பாபா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி I am total surrendered, oh God. I am nothing. I am empty vessels on our presence, oh God. ஆண்டவர் வெறுமையான பாத்திரமா நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி, ஆண்டவர் இந்த இடத்தை விட்டு நான் போகும்போது வெறுமையா போக கூடாது ஆண்டவரே. வெறுமையா வந்திருக்கலாம், ஆனா இந்த இடத்தை விட்டு இன்றைக்கு நான் போகும் பொழுது வெறுமையா போக கூடாது ஆண்டவரே. நம்முடைய பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டு போகத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஹalleluya. கரங்களை வைத்து சொல்லுவோமா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. யாரை கண்ணை நான் திறக்க சொல்லலையே, கண்களை மூடுவோமா. சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் சொல்லுமாம். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈட என்ன தருவேன், என்னை தருகிறேன் சொல்லுவோமாம். இதற்கு ஈட என்னை தருவேன் நான். உண்மையா சொல்லுவோமாம். இதற்கு ஈட என்னை தருவேன் நான், இதற்கு ஈட என்னை தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரத்திலெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரத்திலெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் என்னையோடு சேர்ந்து பாடுவேன் கேட்கிறேன். ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈட என்ன தருவேனா. சொல்லுமா, இதற்கு ஈட என்ன தருவேனா, என்னை தருவேன் சொல்லுமா. இதற்கு ஈட என்னை தருவேனா, இதற்கு ஈட என்னை
பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேன். சொல்ல முடியும். சுமந்ததை நான் மறப்பேன். சொல்லுமா? தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் உண்மையை சொல்லுமா? அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் நேரத்திலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் நேரத்திலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன்? என்னை தருகிறேன்னு சொல்லு. ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுமா? இதற்கு ஈடா என்னை தருவேன் நான். இதற்கு ஈடா என்ன தருவேன்? என்னை தருகிறேன். இதற்கு ஈடா என்னை தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேன். வாலிபர் தம்பி, வாலிபர் தங்கச்சி, இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லு. நான் மறப்பேன். மீண்டும் சொல்லுமா? சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடா என்ன தருவேன்? எல்லாரும் கண்களை மூடி ஜெபத்தோடு சொல்லுமா? உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடா என்னை தருவேனா? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன்? இதற்கு ஈடா என்னை தருவேனா? ரெண்டு கரம் இதயத்தை வச்சு சொல்லும். என்ன தருகிறேன்னு சொல்லி. இதற்கு ஈடா என்ன தருவேனா? இதற்கு ஈடா என்னை தருகிறேனா? அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அவரை வந்து சொல்லுமா? உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா,
கண்களை மூடி ஒரே ஒரு விஷயம் சொல்லுவோமா? சுமந்ததை நான் மறக்கணும். எப்படி ஆண்டவர் மறக்க முடியும்? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்த மித்தமா நான் நிச்சயமா வெட்கப்பட்டு போவதில்லை, அவமானம் அடைவதில்லை. ஆண்டவரே, உம்மைத்தான் நோக்கி பார்க்கிறேன் சொல்லுவோமா? உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வைக்கப்பட்டதில்லை, அவைகள் பிரகாசம் அடைந்தன. அவன் முகத்தை பிரகாசிக்கும்படியாக அவன் சிலுவை தொங்கினார் அல்லவா? கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம், கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். என் முகத்தை பிரகாசிக்க செய்கிற ஒரு தெய்வம் உண்டு, என்னை சுமக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. Yes, I am the servant of Almighty God. I take over authority and power in the name of Jesus, oh God. Each and every situation I control by the power of the Holy Spirit right now. Lord, you're going to speak with us. We're going to hear the voice of God right now. Not only that, we're going to practice. We're going to win the soul. In Jesus' mighty name we pray. Amen. Amen. Ukarvo. Hallelujah. உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்ற தலைப்பின் கீழ் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தையும் 27வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வரவானாகிறதற்கு தீவிருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அடுத்த 27 வசனத்தை வாசிங்க. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். Kindly request you please read Jeremiah chapter 17 verses 11. எரேமியா புத்தகம். அநியாயமாய் ஐஸ்வரத்தை சம்பாதிக்கிறவன் போதும். I kindly request you please close your Bible. தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை மூடி வைக்கும்படி அன்போடு கேட்கிறேன். நாம் அநேக ஆண்டுகளாய் ஆண்டவருக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானத்திற்கு அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், காணிக்கை தசமாகும் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் என்னோட வாழ்க்கையில் ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் இல்லை? ஏன் என்னோட வாழ்க்கையில் பரிபூரணமா கிருபை இல்லை? ஏன் பரிபூரண ஒரு சுகம் இல்லை? ஏன் பரிபூரண ஒரு சந்தோஷம் இல்லை என்று சொல்லி அநேக நாட்களாய் கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரியமார்களே, ஆனால் இன்றைக்கு தேவன் தாமே அவர் நம்மை எதற்காக ஏற்படுத்தினாரோ, எதற்காக தெரிந்து கொள்ளாரோ, எதற்காக நம்மை படைத்தாரோ, எதற்காக அவருடைய பிள்ளையை மாற்றினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் இன்றைக்கு காரியங்கள் நடப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தில் ஒரு பரிபூரணத்தையும், பரிசுத்தத்தில் ஒரு பரிபூரணத்தையும், அவருடைய கிருபையில் ஒரு பரிபூரணத்தையும், சுகத்திலும் மற்ற எல்லா உயர்விலையும் ஒரு பெரிய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் இன்றைக்கு அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிறது ஜனமே, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் வாழ்ந்தது உண்மைதான், ஆனால் பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டு உமக்கென்று ஜீவிக்கத்தக்கதாக, உமக்கென்று வாழத்தக்கதாக, உமக்கென்று ஊழியம் செய்யத்தக்கதாக, உமக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் வாழத்தக்கதாக மிஞ்சிய நாட்களை உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் மேன்மையா வைக்க ஒரு போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரலோகம் பரலோகம் பரலோகம்னு சொன்னோன்னே ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்து வருது. நேற்று தினம் டாக்டர் லெனார்ட் அப்புறம் சொன்னாங்க ஒரு வார்த்தை. நம்ம எந்த வாசிகள்? எந்த வாசிகள்? நிஜமாவா சொல்றதே சந்தேகமா சொல்ற மாதிரி இருக்க. ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கா போயிருக்கிறாரு. அட்ரஸ் தெரியல. அப்போ ஒரு சின்ன ஒரு 11-12 வயசு பையன் இருந்தான். நான் நின்றுட்டு இருந்தேன், தம்பிங்க வாடா அப்படின்னாரு. என்ன, நான் இந்த ஆலயத்துக்கு போகணும், எனக்கு வழி தெரியலப்பா, எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் சொன்னா, எதுக்கு அந்த ஆலயத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி. எப்பா நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன், நான் ஒரு பிரசங்கியாரு, இன்னைக்கு பரலோகத்தை குறித்து எப்படி நான் பரலோக வாசியை இருக்க வேண்டும், எப்படி பரலோகத்தை நான் போக முடியும் என்று சொல்வதை குறித்து நான் இன்னைக்கு பிரசங்கிக்க போகிறேன். ஆனால் எனக்கு வழி தெரியலப்பா அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு, கொஞ்சம் வழி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னா, நேராக போங்க, ரைட்டில் திரும்புங்க, லெஃப்ட்டில் திரும்புங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க, அப்புறம் அங்கே ஒரு ஆலயம் வரும், அங்கே போங்கன்னு சொல்லிட்டானா. அப்போ சொல்லும்போது சொன்னாரா, எப்பாப்பா இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண போகிறேன், சாயங்காலம் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன், நீனு உங்கள் அம்மாலாம் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லி இப்படி ஒரு வெளியூர்லேருந்து ஒரு பிரசங்கியார் வந்திருக்கிறாரு,
அவர் ஊழியத்தை செய்யறதுக்கு வந்திருக்கிறாரு, பரலோகத்துக்கு பிறகு வழி சொல்வதற்கு வந்திருக்கிறாரு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரிங்க சார், நான் போயிட்டு எங்க அம்மாட்ட சொல்லி அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருந்திருக்கிறான். ஸோ அவர் போயிட்டாரு. அதுக்கு பிறகு அவங்க அம்மாட்ட சொன்னா, அம்மா அது மாதிரி ஊழியக்காரரை பார்த்தேன், வழி தெரியலன்னு சொன்னாரு, வழி காமிச்சேன். அப்போ சொன்னார், இன்னைக்கு பரலோகத்துக்கு போகிறது குறித்து வழியை குறித்து நான் சொல்ல போகிறேன், உங்கள் அம்மா அப்பாலாம் நீ அழைச்சிட்டு வாப்பான்னு சொன்னார். அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க, ஐயோ சாயங்காலம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், கட்டாயமாக அந்த பிரசங்கத்தை போய் பார்த்து பிரசங்கத்தை கேட்டு பரலோகத்துக்கு போகிற வழியை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், நான் கட்டாயம் போகிறேன்ப்பா, நீ வரியான்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு சொன்னார்மா, அம்மா நீங்கள் போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, அவரு இந்த பக்கத்தில் இருக்க தெருவில் இருக்க ஆலயத்துக்கு போகிறதுக்கே வழி தெரியாமல் இருக்கிறாரு, இவர்கள் பரலோகத்துக்கு போறது குறித்து எப்படி வழி சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி. என்னது, அதனால ஜாக்கிரதையா போறது யோசித்து போன்னு சொன்னாராம். ஆனா தெரியுதோ இல்லையோ, நமக்கு பரலோகத்துக்கு போற ஒரே வரவில் யாரு? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏன் சிரிக்க மாட்டீங்களோ? இது நகைச்சுவா சொல்லியிருக்கிறான். ஆனாலும் நம்ம எந்த இடத்துக்கு சொந்தமானவங்க? பரலோகத்துக்கு சொந்தமானவர்களே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிறது ஜனமே, நமக்கு நல்லா தெரியும் யாரை பற்றி பேசுவோம். முடிஞ்சு போன ஆசீர்வாதத்தை பற்றி பேசும்பொழுது யாரை பற்றி பேசுவோம்? ஆபிரகாமை பற்றி, ஈசாக்கை பற்றி, யாக்கோபை பற்றி பேசியிருக்கிறேன். இப்போ சில நாட்கள் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்னை கொண்டு என்ன சொன்னாக்க, எதை சொல்லுகிறாரோ அதை தான் செய்கிறது. ஆமென். அடுத்த தடவை கூப்பிடுறாங்களா கூப்பிடலாம், அதை பற்றி ஐ நெவர் பாதர். இங்கிலாந்து தேசத்தில் நான் பேசிட்டு கர்த்தர் சபை குறித்து ஒரு காரியத்தை சொல்லிட்டேன். பாஸ்டர் சொன்னார், அடுத்த தடவை உங்களை கூப்பிடும்போது யோசிச்சு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னார். நீ யோசிச்சு கூப்பிடுறீங்களோ கூப்பிட மாட்டீங்களோ, அடுத்த தடவை உங்கள் சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்ட்டேன். அல்லேலூயா. நீ எத்தனை 1000 பணம் கொடுத்தாலும் சரி, ஆண்டவர் இல்லாத இடத்துக்கு நான் போய் என்ன பிரயோஜனம்? ஹலோ, ஆண்டவர் இல்லாத இடத்துக்கு நான் போய் வந்து என்ன பிரயோஜனம்? மிஞ்சி பண்ண 1 கோடி ரூபா கொடுப்பியா நீ? ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை ஏற்கனவே கேட்டு சத்தியமாக இருக்கலாம், ஆனால் திரும்ப ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும் பொழுது நான் சொல்லுகிறேன், அது பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க பிரியமானங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தனி மனுஷனாக இருந்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்தும் சொல்லும் பொழுது, அவன் வாலிபனா, வயது சென்றவனா, வாரிசு இருந்துச்சா இல்லையா என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். வயது சென்ற நம்புவதற்கு ஏதும் இல்லாத இருந்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், நான் உன்னை ஆசீர்வதித்தின் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லுகிறான். சொன்னது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், இந்த நட்சத்திரத்தை உன்னால் என்ன கூடுமா என்று சொல்லுகிறார். என்ன முடியுமா? நட்சத்திரத்தை என்ன முடியுமா? 1 2 3 4 என்ன இருப்பான், இன்னும் நாள் சேர்ந்து வந்திருக்கிறோம், என்ன முடியல. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த கடற்கரை மணலை போல நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் என்று சொன்னார். ஆண்டவர் அவனுக்கு பின்பாய் வருகிற சந்ததியை பார்த்து அவர் சொன்னார். ஆனா ஆபிரகாம் பக்கத்துல வேற யாரும் இல்ல, சாரா மட்டும் தான் இருந்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்படியே அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னது நமக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு தெரியும். ஆண்டவர் ஆபிரகாம் வாழ்க்கை நிறைவேற்றி ஈசாக்கை கொடுத்தார், யாக்கோபை கொடுத்தது நமக்கு நன்றாகவே தெரியும். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிறது ஜனமே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஒரு பரிபூரண புருஷனாய் தேவன் மாற்ற முடியும் என்று சொன்னால், ஒரு ஆசீர்வாதத்தின் தகப்பனை மாற்ற முடியும் என்று சொன்னால், விசுவாசி தகப்பனை மாற்ற முடியும் என்று சொன்னால், தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்ததை அவர் நிறைவேற்றி ஒரு பரிபூரணத்தை கட்டளை ஒரு போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் சில பேர் முதல்ல கண்ணீர். என்ன கண்ணீர்? என்ன கண்ணீர்? சில பேர் ஏன் அழுகுறாங்கன்னே தெரியாது. நான் வேல்ஸ் தேசத்தில் இருக்கும் பொழுது அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு காரியத்தெல்லாம் சேர்ந்து ஊழியம் செஞ்சோம். ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு பார்ட் இருந்துச்சு லண்டன் தேசத்தில், வேல்ஸ் ஒரு பகுதி. அதாவது இவான்ஸ் ராபர்ட் எழுப்புதலை கொண்டு வந்த இவான்ஸ் ராபர்ட் அந்த பகுதியில் போய் ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? எல்லா சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. சில சபைகள் மசூதியாக மாறிடுச்சு, சில சபைகள் வந்து அதாவது பாரா மாறிடுச்சு, ஒயின் ஷாப்பாக மாறிடுச்சு, சில இது ஃப்ளாட்ஸ் கட்டி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப வேதனை. கேட்டால் எங்களை நடத்துவதற்கு யார் ஊழியக்காரம் இல்லை அப்படின்னு சொல்லி இவான்ஸ் ராபர்ட் எழுப்புதலை கொண்டு வந்த அந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா அநேக சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் திறக்கப்பட்டிருக்க ஒரு சபை எது தெரியுமா? தமிழர்கள் நடத்தி கொண்டிருக்கிற சபை மாத்திரமே திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. எங்கேருந்து போன தமிழர்கள்? இந்திய தேசத்திலிருந்தும், அதாவது இலங்கை தேசத்திலிருந்து போன தமிழர்கள் இன்னைக்கு சபையை திறந்து வச்சிருக்கிறாங்க, சொந்தமாக சபையை வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. யாரு? பக்கத்துல இருந்து அரக்கோணத்திலிருந்து போனவங்களும், பக்கத்துல இருந்து தாம்பரத்திலிருந்து போனவங்களும் அங்க பெரிய திருச்சபையில் வைத்திருக்கிறார். பிரியமார்களே, இதை காட்டில் என்ன சந்தோஷம். ஆமென். சரி, சில பேர் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கு, சில பேர் நைட் ஷிஃப்ட் முடிச்சு வந்திருப்பீங்க. இதெல்லாம் சொன்னாதான் கொஞ்ச நேரம் எனக்கு ஓடும். என்னது? கொஞ்ச நேரம் ஓடும். அப்போ சொன்னாரு, ஒருத்தன் அழுதுகிட்டே இருந்தானா. என்ன செய்து? ஒருத்தன் அழுதுகிட்டே இருந்தான். அதை நான் மறுபடியும் சொல்றேன், தரித்திரத்தில் இருப்பதும் நம்ம எப்ப பார்த்தாலும் கண்ணீருக்குள்ள இருப்பதும் தேவனுடைய சித்தம் அல்ல. நான் அடிக்கடி சொல்லுகிற வருத்தம், அதாவது ஒரு தனிப்பட்ட
நம்முடைய வாழ்க்கையில், அதாவது வீட்டு காரியங்களோ அல்லது சாப்பாட்டு காரியங்களோ உணவு காரியங்களோ அன்றாட தேவைய காரியங்களில் நமக்கு குறைவு அனுதினமும் ஏற்பட்டுச்சுன்னா சம்திங் இஸ் ராங் வித் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதாவது நம்முடைய பேசிக்கான நீட்ஸில் எப்போ பார்த்தாலும் குறைவு இருக்கும் என்று சொன்னால் நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவுல ஏதோ ஒரு விரிசல் காணப்படுகிறது அர்த்த பிரியமார்களே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க எனக்கு பிரியம். அப்புறம் ஏங்க இன்னமும் மற்றவங்கள்ட்ட கையேந்திட்டு இருக்கிறோம்? ஏன் கையேந்திட்டு இருக்கிறோம்? மார்வாடி கடைக்கு போனா சொல்றான், சார் இயேசு கிறிஸ்து கடவுள்ன்றீங்க சார், ஆனா நிறைய பேருக்கு நான் தான் சார் கடவுளா இருக்கிறேன். என்னப்பா எனக்கு விளங்கல சார். நிறைய பேர் வந்து அடவு வச்சிருக்காங்க சார், என்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க சார், லோன் வாங்கியிருக்காங்க சார். யாரு? அநேக கிறிஸ்தவங்க. லிஸ்ட்டை காமிக்கிறான் ஒருத்தன். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு 5 வருஷம் ஒருத்தர் பழக்கம் இருக்குது. ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்க மறுபடியும் சொல்ல, தரித்திரத்தில் இருப்பதும் எப்போ பார்த்தாலும் கண்ணீர் வடிப்பதும் ஆண்டவருக்கு பிரியமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்கு முறைச்சு பார்க்குறீங்க? அப்போ சொன்னார், எவன் எதுக்கு அழுவுறான்னு தெரிய மாட்டேங்குது, நம்ம ஒன்று நினைப்ப அவங்க ஒன்றுக்கு அழுவாங்க அப்படின்னு சொன்னார். என்னன்னு சொன்னா தானே தெரியும் பிரதர்ன்றீங்களா? இப்படி சொல்றீங்க, ஆனால் வேற எங்கேயோ போறீங்களா பிரதர்? கர்த்தர் எதை உணர்த்துறாரு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தன் அழுதுகிட்டே இருந்தானா, பார்த்தா 2 குழந்தை, ஒய்ஃப் செத்துட்டாங்கன்னு அழுதுட்டு இருக்கிறான். சரி ரைட், 1 நாள் 2 நாள் 3 நாள் 7 நாள் அழுதுட்டு உட்காந்துருக்கிறான். அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொன்னாங்க, டே இருக்கிறது 2 குழந்தை, ஒய்ஃப் போய் சேர்ந்துட்டாங்க, நீ அழுது உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அந்த 2 பிள்ளைங்களை யார்ப்பா பாதுகாப்பா அப்படின்னு சொல்லி போய் ஆறுதல் சொல்வதற்காக ஃப்ரெண்ட்ஸுங்க போயிருக்கிறாங்க. இல்லைடா எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. நாங்கள் இருக்கோம்ப்பா. யார் இருக்கா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம், எங்களை கட்ட உனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. சரி ரைட்டுப்பா, 2 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா செத்தப்ப 3 நாள் அழுத. ஹலோ இருக்கிறவங்களா? அலையில சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தங்கச்சி செத்து போயிட்டாங்க, அப்போ 5 நாள் அழுத. ஒய்ஃப் செத்ததுக்கு மட்டும் ஏன்டா 7 நாள் அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டாராம். எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. டேய் நீ சொல்கிறது விளங்குற மாதிரி சொல்லுடா அப்படின்னாராம். சொல்லும்போதே சிரிப்பு வந்துடும், வேறு வழி இல்லை, உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. அப்போ சொன்னா, அம்மா செத்தப்ப நிறைய பெண்கள் வந்து சொன்னாங்க உனக்கு அம்மா மாதிரின்னு சொல்லி, தங்கச்சி செத்தப்ப நிறைய சகோதரிகள் வந்து சொன்னாங்க உனக்கு தங்கச்சி மாதிரின்னு சொல்லி, ஆனால் ஒய்ஃப் செத்தப்ப ஒருத்தி கூட வந்து சொல்ல உனக்கு ஒய்ஃப் மாதிரின்னு சொல்லி. அதுக்கு தான் சொன்னார், யாரு எதை நினைச்சு அழுகுறா நமக்கு தெரியாது, அழுகுற எல்லா காரணத்தோட அழுகுற நம்பாத அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள்லாம் எதுக்கு அழுகுறீங்க? ஜஸ்ட் செக் யுவர் செல்ஃப். உங்களை குறித்து நீ யோசித்து எதுக்கு அழுகுறேன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை மறுபடியும் சொல்கிறேன், நம்ம எப்பொழுது துக்கத்தில் இருக்கிறதுலையும் கண்ணீர் இருக்கிற ஆண்டு விரும்புறது கிடையாது. ஒரு பரிபூரணத்தை கட்டளையிடும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இதுவரைக்கும் நீ அழுது கொண்டிருக்கலாம், அவன் அழுகையை மாற்றும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நீ தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கேட்கப்படுற செய்தியானது உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் பிசினஸிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. எங்க இயேசு கிறிஸ்து வரப்போ உண்மைதான். அது வரைக்கும் எத்தனை நாள் வாடகை வீட்டில் இருக்கிறது? ஒரு சொந்த வீடு அவசியம். போகும்போது விட்டுட்டு தானே போகிறோம். இருக்க வரைக்கும் சொந்த வீட்டில் இருந்துட்டு போகலாமே. ஹல்லேலூயா. சில பேர் நினைக்கிறேன் இயேசு வரப்போறான்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க, ஆனால் கோடிக்கணக்கில் பணத்தை கேட்குறாங்க. ஏன்னு தெரியல. அது மாத்திரமல்ல, மறுபடியும் சொல்றேன், ஆண்டு வரப்போது உண்மைதான். ஆனால் அது வரைக்கும் ஏன் நமக்கு பரிபூரணம் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கரங்கள் இப்படி அல்ல, நம்முடைய கரங்கள் எப்பொழுது இப்படி இருக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமாவா இல்லையா? இப்படி ஒரு மனுஷன் செஞ்சானா அவன் கரம் இப்படி இருக்காது, எப்பொழுது இப்படி தான் இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி ஒருத்தர் செய்யலன்னா அவன் கை இப்படி தான் இருக்கு, எப்பயும் இப்படி இருக்காது. உங்க கை எப்படி இருக்கு பார்த்துக்க, கொஞ்சம் பாருங்க, உங்க கையை பாருங்க, உங்க கையை பாருங்க. இனிமே எப்படி இருக்கணும் நம்ம கை? நம்முடைய கரங்கள் எப்படி இருக்கணும்? முதலாவதாக இப்படி இருக்கணும், தேவனை நோக்கி. இரண்டாவதாக இப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க கர்த்தர் செய்வார் என்று சொல்லி? செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், அது நமக்கு தெரியும். ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார், ஈசாக்கு ஆசீர்வதிச்சார், யாக்கோபு ஆசீர்வதிச்சார். உண்மைதான். அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆசீர்வாதத்தை குறித்து அல்ல, ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசுகிறேன். இட் இஸ் a fullness of blessing சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இட் இஸ் a richly அப்படின்னு போட்டிருக்கிறது. இட் இஸ் ரிச் அப்படின்னு ரிச்லி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், இனி ஐஸ்வரத்தை காணத்தக்கதாக ஒரு பரிபூரணமான ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாக தேவன் நம்மளை வழி நடத்த போகிறார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஏங்க எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் மற்றவங்களை எப்படிங்க 2 பட்டம் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன்? எப்படி 2 பட்டம் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன்? யோசிச்சு பாருங்க. நான் பஸ்ஸில் போகிறேன், எனக்கே காசுல டிக்கெட் எடுக்கிறதுக்கு இன்னும் 2 பேருக்கு எப்படி நான் டிக்கெட் எடுத்து உதவி முடியும்? ஸோ நம்மள்கிட்ட காசு இருந்தால் தானே மற்றவங்க உதவி செய்ய முடியும். அது ஆண்டவரே, ஆனால் என்னை நம்பி கொடுங்கப்பா. என்ன செய்யுங்க? என்ன
என்னை நம்பி கொடுங்க ஆண்டவரே, உமக்கு உண்மையில் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற உண்மையில மனுஷனே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவரே, இதுவரைக்கும் உண்மையற்றவனா இருந்திருக்கலாம், ஊழியத்துல, உமக்கு, குடும்பத்துல, சபை காரியங்கள்ல, ஆண்டவரே என்னோட வேலை ஸ்தலத்துல, ஆனா இன்றைக்கு எல்லாவற்றையும் உண்மை உள்ள மனுஷன் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல 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 நம்முடைய பரிபூரணத்தை கட்டளையிட்டு கொண்டே இருப்பார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சமயத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஒருத்தன் 5 மாடி வீடு கட்டியிருக்கிறான். அப்போ வீடு எப்படி கட்டியிருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்திருக்கிறான். பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். துக்கமாக இருக்குமா சந்தோஷமா இருக்குமா? நீங்கள் ஏன் துக்கமாக இருக்கீங்க? அவன் தானே பிரதர் 5 மாடு கட்டியிருக்கிறான், இந்த வாரம் 10ஆம் தேதி வரப்போது, இன்னும் வாடகை கொடுக்க முடியல பிரதர் அப்படின்றீங்களா? ஸோ ரொம்ப சந்தோஷம். அவன் சொன்ன வேலைக்காரன் டைப்பா, நீ போ, நான் வீடெல்லாம் பார்த்து சுற்றிட்டு கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. வீடை பார்த்தார், எல்லாம் சந்தோஷம். பார்த்துட்டு கீழே இறங்கலான்னு பார்த்தா படிக்கட்டு இல்லை. அப்படி பிரதர் எப்படி ஏறினாரு? வேலைக்காரன் ஒரு ஏணி வச்சிருக்கிறான், அவர் ஏறி போயிட்டாரு, பெரிய ஏணி போயிருக்கிறார். ஸோ படிக்கட்டுன்னா கட்டல. ஐயோ, எப்படி இப்போ குதிக்கிறதா? சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. வேலைக்காரன் போயிட்டான், அவர் தானே போக சொன்னாரு, போயிட்டான். நிறைய பேர் நடந்து போறாங்க, ஆனால் யாருக்கும் காது கேட்கல, அவர் கூப்பிடுறது யாருக்கும் கேட்கல. நிறைய பேர் போறாங்க, என்ன செய்ய தெரியல. நேராக சில்லறை காசை எடுத்தார், ஒரு 2 ரூபாய் எடுத்து மேலேருந்து தூக்கி போட்டாராம். ஒருத்தன் தலையில் விழுந்துச்சு. ஆகா, மேலேருந்து காசு விழுந்தா இது கடவுள் தான் கொடுக்குறான்னு சொல்லி தோத்திரன்னு சொல்லி போட்டு பாக்கெட்டில் போட்டு போயிட்டானா. கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்லான்ட்டு. ஏன்னா இப்போ 2 ரூபாயில் கடலை மிட்டாய், சரி ஓகே. ஏன்னா லோ சுகர் வாங்கினா, லோ சுகர் ஆச்சுன்னா அப்பப்போ தான் உதவி செய்யுது, சரி ஓகே. ரெண்டாவது, ஐயோ 2 ரூபா போட்டு தான் அப்படி, சரி பாப்போன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, 5 ரூபா காயின்ஸ் எடுத்து போட்டுருக்கிறாரு. பார்த்தா ஒருத்தன் தலையில் விழுந்துருக்கு. ஆஹா, மேலேருந்து விழுந்துச்சுன்னா யார் போடுறா? கடவுள் தான் போடுறான்னு சொல்லி, இன்னைக்கு பரவாயில்ல, ஒரு டீயாவது ஏதாவது குடிச்சிட்டு போடலான்னு சொல்லி வாங்கி பாக்கெட்டில் போயிட்டானா. ஐயோ, இன்னைக்கு அவ்வளோதான், குதிக்க முடியும். என்ன செஞ்சான்னு சொன்னால், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கங்கே பார்த்தா ஒரு சின்ன ஒரு கல் கிடந்துச்சு. எடுத்து போட்டால் டொங்குன்னு ஒருத்தன் தலையில் விழுந்துச்சு. ஏய், எவன்டா அடிச்சான்னு மேலே பார்த்தான். அடிச்சான்னு சொல்லி மேலே பார்த்தா, யோ இறங்குறதுக்கு வழியில் அங்கே ஏன் இருக்கு உறுதியா, சரி உதவி செஞ்சுட்டான்னு வச்சுங்களேன். ஆசீர்வாதத்தை கொடுத்து பார்ப்பாரு. நம்ம பாக்கெட்டில் போயிட்டு அவரையும் மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம், சபையை மறந்துடுவோம். அதனால தான் அப்பப்போ கல் உழுவுறது. தலையில் கல் உழுவணுமா? பெற்ற ஆசீர்வாதத்துக்கு உண்மையாக இருக்கணுமா? ஹலோ. ஆனால் பாப்பார், சின்ன கல்லை போடுவார், அதுக்கு பிறகு பாறாங்கல்ல போட்டு இவன் இருக்கிறது ஒன்று தான், சாகிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக எடுத்துருவார். நேற்று தினம் டாக்டர் லெனார்ட் ஆபிரகாம் பேசும்போது சொன்னார், ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. எல்லாம் கிடைச்சிச்சு, நான் பூட்டி வச்சுட்டேன்னு சொல்லி ஆண்டவர் மறந்த ஆண்டவர் ஒன்றா அப்படியே பிடுங்கிடுவாருன்னு he mentioned this word. நீ ஆண்டவருக்கு உண்மையா இல்லைன்னா, ஆண்டவருக்கு நீ செயல்படல, ஆண்டவருக்கு நீ கொடுக்கலன்னு சொன்னாக்க, உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல ஆத்துமக்களை சம்பாதிக்கல, அப்ப நாமத்துக்கு நீ செயல்படலன்னு சொன்னா ஆண்டவர் பிடிங்கிடுவார். நான் அதுக்கு வார்த்தை போட்டேன், ஒரு அரக்கனை போல உள்ள ஒரு மருமகனை அனுப்புவார். என்னது, நீ வச்ச சொத்து, அதாவது ஆண்டவருக்கு கொடுக்காம, ஆண்டவருக்கு உண்மை இல்லாம, ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாம நீ இருந்த மித்தமா நீ சேர்த்து வச்ச சொத்தை புடுங்கிறதுக்கு ஒரு நல்ல மருமகன் அனுப்புவார். நல்ல மருமகன். என்னது, இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு, ஆண்டவரே எனக்கு கொடுத்ததுல உண்மையா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல என்ன செய்வார் ஆண்டவரே? அதிகாரையை மாற்றுவார், பரிபூரணத்தை கொடுப்பார். பிரியமார்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியல. அடிக்கடி வெளி தேசம், வெளியூர் போற நிமித்தமா பிள்ளைங்களை மிஸ் பண்ணுறது வழக்கம். பார்த்தா அடிக்கடி சிக்கு, திரும்பி பார்த்தா மயக்கம் வந்துடும், ஃபிக்ஸ் வந்துடும், ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பலதரப்பட்ட உபத்திரம். ஆனாலும் ஒரு நாளும் ஊழியத்தை நிறுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. சாட்டர்டே போய் இறங்குறேன். இப்போலாம் 1 வாரம் 10 நாள் தான் வெளி தேசத்து ஊழியங்கள். மலேசியாவில் போய் லண்டன் போயிட்டு வந்து மலேசியா போயிட்டு இலங்கை, ஸோ இங்கே லோக்கலில் இருக்க சில சர்ச்சஸ், இப்படி மறுபடியும் அடுத்த வாரம் இப்படி போயிட்டே இருக்கிறேன். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, நூற்றுக்கணக்கான மக்கள் விடுதலையாக்கப்படுறாங்க. எங்களுக்குள்ள சில சமயத்தில் பார்த்த சில பிரச்சனைகள் வரதான் செய்யுது. அதன் மத்தியிலும் நாங்கள் அதை ஓவர் கம் பண்ணி போற மித்தமாய் பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமா கத்த வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. என் பையன் என்ன செய்வான்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்ன, 7 வருஷத்துக்கு முன்ன நம்ம சேர்ச்சில் பேசியிருக்கேன் இந்த சம்பவத்தை. அப்போ என் தங்கச்சி என் கூட இருந்தா, அதை யூட்ரஸ் இல்லாமல் மறிச்சு போய், ஸோ உயிரோடு எழுப்பின என் தங்கச்சி இப்போ வந்து வேலூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்போ அவன் என் தங்கச்சி என் கூட இருந்தான். அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், என் பையன் வந்து நாளைக்கு நான் போகிறேன்னு சொன்னால் இன்றைக்கி அவர் ரொம்ப காத்துட்டு இருப்பார். அப்போ வரான்னு சொல்லிட்டு. அன்னைக்குன்னு பார்த்து என் தங்கச்சி என்ன செஞ்சு, நான் வந்த பிறகு அப்பொழுது 55 நாள் வெளி ஊழியத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு வந்திருக்கிறேன். அப்போ என் தங்கச்சி பார்த்து என் பையன் என்ன சொல்லிட்டா, இது எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டான். கோவம் வருமா வராதா? இன்னொரு புள்ள
உங்கள் அப்பாவை பார்த்து எங்கள் அப்பான்னு சொல்லி உங்கள்கிட்ட கோவம் சொல்லும் பொழுது கோவம் வரலன்னா சம்திங்ஸ் ராங் வித் அப்பான்னு அர்த்தம். ஹலோ, புரியுதா? சம்திங்ஸ் ராங், அப்பா ஏதோ சில்மிசம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். கோவம் வரணும். அப்போ அப்படியே இருந்தான். இங்கே பாரு, இது எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னான் என் பையன். ரெண்டாவதுல என் தங்கச்சி என்ன செஞ்சுட்டா, மறுபடியும் எங்கள் அப்பாடா அப்படின்னு சொன்னான். அமைதியாக இருந்தான். மூணாவது சொன்ன ஓங்கி ஒரே அரை கண்ணை பழுத்து போச்சு. டமான்னு ஒரு அடி விழுந்துச்சு, அவ்வளோதான் தெரியும். ஐயோ பார்த்தா என் தங்கச்சி அழுவுறா, 4 விரல் அப்படியே பதிஞ்சிருச்சு அப்படியே என் தங்கச்சியோட கண்ணில். அழுவுறா. இது தேவையாது, இது தேவையாது. ஒரு தடவை சொன்ன பரவாயில்ல மன்னிச்சிடா, ரெண்டாவது சொன்ன பிறகு மூணாவது தடவை. ஸோ அதற்கு பின்பு என் பிள்ளை செய்த காரியம் என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரவழைத்தது. பிரியமானவர்களே, என்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வரவழைத்தது. என்ன ஆச்சுன்னா, அவன் அடித்த பிறகு அவன் செய்த காரியம், இது எங்க அப்பா. சத்தம் கடிச்சா யாரப்பா? இந்த வார்த்தை சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆரவாரம். ஒரு உலக பிரகமாய் பெற்றெடுத்த என்னுடைய பிள்ளையாகி, நான் பெற்றெடுத்த என் பிள்ளையானது என்னை பார்த்து என்னுடைய தகப்பன் சொல்லி தன் இருதயத்தில் அடித்து சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு சந்தோஷம், எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்குமானால், எனக்குள்ள என் பிள்ளையை குறித்து ஒரு பெருமை மேன்மை இருக்குமானால், சர்வத்தையும் படைத்தவர், அவர் நம்முடைய சாயல படைத்தவர், அவரை பார்த்து என்னுடைய தகப்பன் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவருடைய இருதயம் நிச்சயமாய் பூரிப்பாக பிரியமார்களே. ஹல்லேலூயா. அன்னையில இருந்து என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சேன்? நீ ஆபிரகாமுக்கு தேவனா இருந்தீர், யாக்கோபுக்கு தேவனா இருந்தீர், ஆண்டவர் ஈசாக்குக்கு தேவனா இருந்தீர் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு பிரசங்கிக்கிற சாம் ஞானசேகராகிய என்னுடைய தேவன், ஹல்லேலூயா, என்னுடைய தேவன் சொல்லும் பொழுது அவருடைய இருதயம் சந்தோஷப்படுகிற நிமித்தமா எனக்கு வேண்டியது அத்தனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் சேலஞ்ச் பண்றேன். டேக் இட் இஸ் a prophecy. இன்னும் சில மாதங்களுக்குள்ளாய் நம்ம சபைக்கு வரும் பொழுது முழுமையான ஆசீர்வாதத்தோட வரப்போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது எங்கே இருந்து வரும், எப்படி வரும் தெரியாது, ஆனா கர்த்தர் செய்வார், செய்வார் நிச்சயமா. ஆண்டுட்டு சொல்லி, ஆண்டவரே எனக்குன்னு இருக்கிறதுக்கு ஊழியம் செய்யறதுக்கு சில காரியங்களை கொடுங்க, மீதி எல்லாம் உமக்கு தான் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற ஜனமே, சில பேர் சொல்லுவாங்க பாவத்தை தனியாக செஞ்சு விட்டு அறிக்கை செய்யும் பொழுது சேர்ந்து அறிக்கை செய்வாங்க. நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த அனுபவம் பேசுது. செய்யும்போது தனியாக செய்யறது, அறிக்கை செய்ய சேர்த்துக்கிறது. அதே இப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது இது வரைக்கும் நீங்கள் எப்படிலாம் ஜெபித்து இருக்கலாம், ஆண்டவரே இனி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன். உங்கள் பேரை போடுங்க அதில். ஹலோ, உங்கள் பேரை சொல்லுங்க, உங்கள் இருதயத்தில் கை வச்சு உங்கள் பேரை சொல்லுங்க, அவர் என்னுடைய தேவன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இன்னையெல்லாம் ஜெபிச்சு பாருங்க. சே எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் என் பிள்ளை என்னை சொந்தம் பாராட்டுதை, உரிமை பாராட்டு சொல்லி தேவன் வானத்தின் மதைகளை திறந்து இட்டோங்கொள்ளாமல் போக மட்டுமா ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் அவர் உங்களை என்னையும் அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 விதமான ஆசீர்வாதம். எத்தனை வித ஆசீர்வாதம்? ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இரண்டாவதாக பொருளாதார ஆசீர்வாதம், மூன்றாவதாக சரீர பிரகாரம் ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவியில் கண்டனம் பேசுறானுங்க, கண்டனம் பேசுறாங்க. ஸோ அவங்க பேசுறத நம்ம கேட்கிறோம். என்னைக்காவது ஒரு உணர்வு வந்திருக்குதா, நானும் என் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணும், நானும் என் ஆண்டோடைய முகத்தை பார்க்கணும்னு சொல்லி என்னைக்காவது ஒரு உணர்வு வந்திருக்குதா? யோசித்து பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டு பல நாளாயிடுச்சு, பல வருஷங்கள் ஆயிடுச்சு, என்னைக்காவது ஒரு விசை தனித்தோ குடும்பமாகவோ சபையாகவோ நாம் ஆராதிக்கும் பொழுது தொழுதுக்கும் பொழுது அவர் முகத்தை நாம் பார்த்துருக்கிறோமா? எத்தனை பேர் அப்பா வெளியூர் போயிட்டா ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து பார்த்தா பார்க்கறதுக்கு ஆசை இல்லாமல் இருப்பீங்க? ஒளிஞ்சு போட்டும் அப்படின்னு நினைப்போமா? அவர் என்னதான் கொடுமையான மனுஷன் இருந்தாலும் 6 மாதம் வரும் பொழுது நம்ம இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அல்லவா? ஏங்க 6 மாதத்துக்கு போயிட்டு வர அப்பாவை பார்க்கறதுக்கே இல்லை 2 மணி நேரம் லேட்டாக வந்து பார்க்கறதுக்கா வரும்பொழுது பார்க்க இருக்கிறோம். அப்பா வராருன்னு அவளோட இருக்கும் பொழுது அந்த ஒரு ஏக்கம், ஒரு தாகம், ஒரு வாஞ்சை இருக்குமானால் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, என்னைக்கு இயேசு முகத்தை பார்த்துருக்கிறோமா? டுடே டேக் இட் இஸ் a prestige issue. இன்றைக்கு ஒரு மான பிரச்சனை எடுத்து, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் பார்க்காம இருந்த உண்மைதான், ஆனா இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய முகத்தை காணத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்கன்னா அவர் நிச்சயமா செய்வார். 1990ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி என்னோட 15 வயசுல அடுத்த நாள் இங்கிலீஷ் எக்ஸாம். நான் அப்படியே தனித்து போய் ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்படியே பார்த்தா ஒரு கெட்செமனே தோட்டத்தை ஆண்டவர் காமிச்சிட்டு 4 பேர், இயேசு கிறிஸ்து, பேதுரு, யோவான், யாக்கோபு, 4 பேர் உலாவுறத நான் முன்ன பின்ன தரிசனம் பார்த்ததே இல்லை. பார்த்தா உலாவி போகும் பொழுது இது எப்படி எனக்கு பயங்கர ஒரு டிவியை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே போல இன்னமும் அது பசுமரத்து ஆணியை போல. எனக்கு இன்னைக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இன்னமும்
இன்னும் கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகும்போது இன்னமும் பசுமரத்து ஆணையை போல இன்னமும் என்னுடைய கண்களுக்கு முன்பாய் அந்த நிகழ்ச்சி, அந்த காட்சி இன்னமும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தரிசனத்தில் பார்த்து சொப்பனத்தை பார்த்துருக்கிறேன். பிரதர், அது இயேசு கிறிஸ்து தான், பேதுரு தான், யாக்கோபு தான் அப்படின்னு எப்படி பிரதர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, யோவான் சொல்லி தெரியும்னு சொல்லி கேட்கலாம். அந்த வாரமே அந்த நாள் அன்னைக்கு அடுத்த நாளோ நான் வேதத்தை அப்படியே புதிய ஏற்பாடு தான் வச்சிருந்தேன், ஃபுல் பைபிள் கூட இல்லை. ஸோ அப்படியே பார்த்தா அந்த நான் பார்த்த தரிசனத்துடைய செயலை கர்த்தர் அப்படியே பேசினார். அல்லேலூயா. இதாங்க ஆண்டவர் உணர்த்துவார். ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குது, ஆண்டவரே நான் தனித்தோ குடும்பமாகவோ சபையாகவோ குழுவாகவோ நான் ஆராதிக்கும் பொழுது உடைய முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்தை பார்த்த ஆண்டவரே என் கண்கள் இயேசுவை காணணும். ஆண்டு இந்த உலகத்தின் அவிசுவாசமான வார்த்தைகளை, நெகட்டிவான வார்த்தைகளை கேட்ட என் காதுகள் இயேசுவின் சத்தத்தை கேட்கணும். இல்லை நம்ம விட மாட்டோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. விட மாட்டான் ஆண்டவர்னு சொல்லி ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு மான பிரச்சனை எடுத்து ஜெபிக்கும் பொழுது அவன் நிச்சயமாய் அவன் நமக்கு தரிசனம் காண்பிக்க அவர் போதுமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை பார்க்க ஆசை? ஏங்க அப்படி கை தூக்குறீங்க? நல்லா தான் தூக்குங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தர் எனக்கு காட்சி அளிப்பாருன்னு சொல்லி? அல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும்னு சொல்லி தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும்? அல்லேலூயா. இரண்டாவதாக பொருளாதார ஆசீர்வாதம் என்றால் என்னன்னு சொன்னாக்க, அதாவது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வீடு அவசியமா இல்லையா? வாகனம் அவசியமே இல்லையா? ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு ஏசி, ஒரு சாப்பாடு, ஒரு ட்ரெஸ்ஸு அவசியமே இல்லையா? கல்வி செல்வம், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் தேவையா இல்லையா? இதுதாங்க உலகப்புறம் ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை பொருளாதாரத்தை குறிப்பது பொருளாதார ஆசீர்வாதம். ஆமென். ஏற்கனவே நம்ம சேர்ச்சில் சொல்லியிருக்கிறேன், ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தால் ஒரு பைக்கு ஒரு ஸ்கூட்டி பேப்பாவது இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இருக்கிற சைக்கிளுக்கு காத்தடிக்கிற நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியுறீங்களா? இப்படி சொன்னால் இருக்கிற சைக்கிள் போயிடும், இருக்கிற சைக்கிளும் போயிடும். ஆண்டவர் எனக்கு பைக்கை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் 4 பேர் இருந்தா ஒரு பைக்கு, ஒரு ஸ்கூட்டி பேப்பு, ஒரு மாருதி 800 இருக்கணும். என்னது என்ன பிரதர்? இருதிராஜ் பிரதர் அப்படிதானே? மாருதி 800 இருக்கணும். ஆமாவா இல்லையா? இதெல்லாம் எப்படி பிரதர் கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்னா கிடைக்காது. கர்த்தர் கொடுப்பார்னா கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனுக்கு நான் மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. பிரதர் நீங்க ஏன் பிரதர் கார் வச்சுக்கலன்னு கேட்கலாம். இருந்துச்சு வித்துட்டு. ஏன்னு சொன்னா வித்தாச்சு. ஏங்க நான் 10 நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, 3 நாள் 5 நாள் தான் இந்திய தேசத்தில் இருக்கிறேன். கார் வச்சு என்ன செய்யறது? இத்து போறதுக்கா? சதம் கொடுத்து அடுத்த வருஷம் தாங்க ஆண்டவன்னு சொல்லிட்டேன். கொடுத்துட்டு வர அடுத்த வருஷம். ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அத்தனை பொருளாதாரத்தை குறிப்பது பொருளாதார. ஆண்டவரே கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆண்டவர் ஒன்று கொடுக்குறதா கொடுத்துருங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கொடுக்குறதா கொடுத்துருங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. போன முறை போயிருக்க பாஸ்டர் வில்சனுடைய ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, திரும்பி பார்த்தா அவங்க ஒய்ஃபு டாக்டர். யாரு ஒய்ஃபு டாக்டர்? அவர் வந்து மலேசிய தேசத்துடைய ஃபுட்பால் டீமோட லீடர். அவர் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காரு, ஷெக்கினா அப்படின்னு சொல்லி. அங்கே மலேசிய தேசத்தில் நடக்கிற அத்தனை ஃபுட்பாலோட எதையும் இவர் தான் நடத்திட்டு இருக்கிறார். பெரிய சும்மா அப்படியே வாட்ட சாட்டமாக இருப்பார் மனுஷன். நான் ஏற்கனவே குள்ளமாக இருக்கிறேன், வேற அப்படி இப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் வில்சன் மாட்டி விட்டார். என்ன செஞ்சார்? பாஸ்டர் நீங்கள் தான் ப்ராஃபட்டு, ஏதோ அப்பப்போ ப்ராஃபஸி எனக்கு ஆப்ரேட் ஆகுது, ஐ எம் நாட் ஏ ப்ராஃபட், ஸோ நீங்கள் ஜெபிங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் ஜெபிக்கிற அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்பி பார்த்தா இங்கிலீஷில் ஜெபம் வரணும், இங்கிலீஷில் ஜெபம் வரணும். திரும்பி பார்த்தா இங்கிலீஷில் வருது. பாஸ்டர் சொல்கிறார் தமிழில் பண்ணுங்கன்றாரு. பாஸ்டர் இங்கிலீஷில் வந்தால் இங்கிலீஷில் தான் பண்ண முடியும், தமிழில் வந்தால் தமிழில் தான் பண்ண முடியும். ரெண்டுமே அறகுறை. இதுதான் பிரச்சனை, வேற ஒன்றுமே இல்லை. சிரிக்கிற பார்த்து ஆமான்றீங்களா? ரெண்டுமே அறகுறை. நான் சொன்னேன் நெக்ஸ்ட் இயர் திஸ் டைம் God will going to give you, அதாவது எப்படி சொன்ன, God will going to a child twins அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பொறைச்சி பார்த்தாங்க. நானே டாக்டரு, எனக்கு தெரியாதா? நீ டாக்டரெல்லாம் இருக்கலாம், நீ டாக்டருக்கு நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏற்கனவே 6 வயசுல ஒரு குழந்தை இருக்குது, 6 வருஷம் குழந்தை இல்லை. ஆண்டு சொல்ற ட்வின்ஸை கொடுப்பேன்னு சொல்லி, ட்வின்ஸை கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தா போன மாதம் 26ஆம் தேதியோட அது ஆண்டவர் வந்து ஒரு குழந்தை, 2 குழந்தையை கர்த்தர் கொடுத்துருக்குறார். ஹல்லேலூயா. போன பிப்ரவரி நானும் பாஸ்டர் வில்சனுமே போயிட்டு அதை 2012 ஜெபிச்சேன். ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிரதிஷ்டை பண்ணோம். அதே மாதிரி சொன்னாங்க, ஆச்சரியப்படத்தக்க கர்த்தர் செஞ்சார். 2 பெண் குழந்தை கர்த்தர் கொடுத்தாரு. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. மறுபடியும் இங்கே யாராவது குழந்தை பாக்கி இல்லைன்னு சொன்ன, ஆண்டவரே நீங்கள் 2 கொடுப்பீங்களா 1 கொடுப்பீங்களா, ஆனால் கொடுக்கறத உருப்படியாக கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டு 1 இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. நூற்றுக்கணக்கான சாட்சிகள் இலங்கைக்கு போயிருக்கிற வரிசையாக வந்து நிற்கிறாங்க. என்னன்னு சொன்னாக்க, இந்த சாட்சி அந்த சாட்சி அந்த சாட்சி, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். திரும்பி பார்த்தா ஒருத்தர் மேலே கையை வைக்கிற. ஆண்டு சொல்றாரு, இவன் பேதுரு அப்படின்றாரு. என்னது பேதுருவா?
இவனதான் எனக்கு தெரியுமே அப்படின்றேன். அவன் உண்மையான பேர் என்ன தெரியுமா? பேதுரு அப்படின்றாரு. ஆண்டு சொல்றாரு, சொல்லிட்டேன் பா, நீ வந்து உன் பேரு பேதுரு, எனக்கு தெரியும் ஒரு பாஸ்டரோட சன்னு, அவன் பேர் கபிலன், எனக்கு 7 வருஷமா தெரியும் அவனை. ஆண்டு சொன்ன பேதுருப்பா அப்படின்றாரு. சொன்ன மாத்திரத்தை தூக்கி எறியப்பட்டான். ஆமென். ஏன் ப்ரோ தூக்கி எறியப்பட்ட? பிசாசன் கேட்காதீங்க. பார்த்தா வயிற்றுல சுமந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வச்ச பேர் வந்து பீட்டர், அவங்க அப்பாவோட அப்பா வச்ச பேர் வந்து கபிலன் சொல்லி. ஹலோ, ஆண்டு உண்மையை பேசுகிற போய் பேசுவாரா? தூக்கி எறியப்பட்டவனோட வாழ்க்கை என்ன, அவனோட ஊழியம் என்ன, எல்லாத்தையும் ஆண்டு சொன்னார். இன்னொரு பொண்ணு தலையில் கை வச்சாக்க ஆண்டு சொன்னார் இவ பேர் தெபோரான்னு சொல்றாரு. அதாவது நேம் ரோஷன் இப்படி இல்லை, இப்படி மாதிரி நேம் அப்படி இல்லை. ஆண்டு தலையில் கை வைக்கும் பொழுது பேர் இது, உங்களுடைய வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கது, பெருமிக்கத்தக்க கத்தை செஞ்சாரு. அதனால இந்த மாதம் 20ஆம் தேதி லண்டனில் பேச போகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஊழியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அங்கே அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்ச மாதிரி அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி கட்டாமல் 20ஆம் தேதி எங்கள் தேசத்தில் வந்து பேசுங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஏன் இந்த சாட்சியை சொல்கிறேன்னு சொன்னால், என்னை மாத்திரமல்ல உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தி ஒரு பரிபூரணத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்து அநேக மக்களுக்குள்ள ஒரு பரிபூரணத்தை உண்டாக்கும்படியாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும்படியாக, விடுதலை பெற்றுக் கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் என் தேவன் நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் உங்களை மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், மூன்றாவதாக என்னன்னு சொன்னாக்க சரீர பிரகாரம் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம சொல்லுவோம்ல, நீங்கள் சொத்து சுகத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, வியாதியை கொடுத்துடாதீங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்க எங்கே போகுது? டாக்டர்லாம் போகிறதே இல்லையோ? பிரதர் நான் மருந்தே எடுக்க மாட்டேன் பிரதர். நீ குடிக்கிற தண்ணியே மருந்து தான், இல்லைன்னா செத்துருவேன். குடிக்கிற தண்ணியே மருந்தியா? குடிக்கிற தண்ணியே மருந்து. நான் மருந்தே எடுக்க மாட்டேன் பிரதர். சாகு. பேசுறது பொய். குடிக்கிற தண்ணியே மருந்து, குடிக்கிற தண்ணியே மருந்து. நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லுவோம். நம்ம ஏன் அப்படி கேட்குறோம்? ஆண்டவரே, கஷ்டப்பட்டு சம்பாதிக்க எங்கே போகுது? கை கட்டி ரத்த வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்க எங்கே போகுது? டாக்டர்கிட்ட போகுது. என்னைக்காவது பரிபூர்ண சுகம் கிடச்சிருக்குதா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லைன்னா டாக்டர் அந்த வார்த்தையை சொல்வாரா, எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைன்னு இருந்தால் அவரை நம்புங்கன்னு சொல்லி. ஏங்க, டாக்டர் சொன்ன வார்த்தை பொய்யா இருந்துச்சுன்னு சொன்னாக்க இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் ஊழியக்காரனாக இருந்திருக்க மாட்டேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவர் நம்புன்னு சொன்னார், நான் நம்பினேன். ஆண்டவர் மத்தியில் ஊழியக்காரனாக கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 விதமான பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். Deuteronomy chapter 28 verse 11, 12, 13 and 14. 12, 13 and 14. இல்ல, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12, 13, 14. கவனிங்கள். ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் தமக்கு நல்ல பொக்கிஷ வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தையை யாம் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமும் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கைக்கொள்ளவும் அவைகளை நடக்கவும் அவைகளுக்கு நீ செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேல. பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்களேன். உங்களை ஏற்கனவே ஆண்டு பேசினார் இல்லையா, நீ இருக்கிற இடத்துல உன்னை தலையா உயர்த்துவேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இது யோசுவாவின் காலம். யாருடைய காலம்? யாருடைய காலம்? யோசுவா ஜெனரேஷன். ஆண்டு சொல்லுங்க, உங்களை வாளாக்காம தலையாக்குவான்னு சொல்லுங்க. நீ மேலாவீங்க சொல்லுங்க. அதாவது every blessing there's a condition. Every blessing there's a condition. At the same time every blessing there's a time. ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு. எதை எப்ப எப்படி என் பிள்ளைங்க கையில் கொடுத்தா ஆசீர்வாதமா இருக்கும், அது எப்பொழுது பரிபூர்ணம் அடையும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் பைபிள் முடிவீங்க. வசனம் நான் கரெக்டாக தான் பேசுவேன், செக் பண்ணலாம் வேண்டாம். வசனம் செக் பண்ணலாம் வேண்டாம். அதாவது நான் ஏற்கனவே ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேர்ச்சில் நான் பேசினேன். ஆகாரை பற்றி பேசினேன். யாரை பற்றி? ஆகாரை பற்றி. புருஷன்மாரெல்லாம் கவனிக்க மாதிரி தெரியல. சாரால பார்த்து திரும்பி பார்த்துட்டு அவங்க சாரால பார்த்தா பரவாயில்ல, வேற இன்னொருத்த சாராலாம் திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. கவனிச்சேன் நான் அப்படியே. சரின்னு சொல்லிட்டு உங்கள் மனைவியும்
சாராளை போல செகண்ட் சான்ஸ் கொடுத்து ஒரு ஆகாரம் சேர்த்துக்கன்னு சொன்னா எத்தனை புருஷன் மாதிரி ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி கேட்டேன். நான் கேட்ட கேள்வி தவறு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்ன பிரதர் ஜெபக்குமார், கரெக்டு தானே பிரதர்? நான் கேட்ட கேள்வி தவறு, ஆனால் கேட்ட விதம் சரி. அவர் பேர் தான் எனக்கு தெரியும், அதனால சொல்கிறேன். இவங்கெல்லாம் 10 வருஷம் 12 வருஷம் நாங்கள் பழக்கம். 2000 2001 2002 பார்த்தா முக்காசி ஆண்கள் கை தூக்குறாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? எனக்கு வெக்கமா போச்சு. நல்ல வேலை அப்ப எனக்கு கல்யாணம் ஆகல. திரும்பி பார்த்து என்ன பாஸ் உங்க சர்ச் விசுவாசி எதுக்கு கை தூக்கணும், எதுக்கு ஆமேன்னு சொல்லணும் தெரியாம கை தூக்குறாங்க. திரும்பி பார்த்தா பாஸ்டும் கை தூக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறாரு. அங்கேருந்து பாஸ்டமா மகனே இன்னைக்கு மத்தியான சாப்பாடு கட்டு, கையா தூக்குறீரு, வீட்டுக்கு கையை வெட்டிடுறேன். என்னது அங்கே சொல்றாங்க, வெட்டிடுற அப்படின்றாங்க. தெரிஞ்சவங்க தான், எந்த சர்ச்லாம் சொல்ல மாட்டேன். அப்புறமா தான் ரியலைஸ் பண்றாங்க, ஐயோ நம்ம எதுக்கு கை தூக்கணும்னு தெரியல. எங்கேயாவது உட்கார்றது ஒரு இடம், வேற ஏதாவது யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது. அதனால தயவுசெய்து இங்கேருந்து இப்ப கை தூக்குனாங்கன்னு சொன்னா நிறைய பெண்கள் இங்க பாக்குறாங்க. நல்ல வேளை யாரும் தூக்கல. ஸோ இதுக்கு தான் எதுக்கு ஆமேன்னு சொல்லணும், எதுக்கு அல்லேலூயா சொல்லணும் நமக்கு தெரியணும். ஒரு ஆள் இருக்கிறாரு, சரி வேண்டாம். ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்க சொன்னமே, நான் மறுபடியும் சொல்றேன், தரித்திரமும் வியாதியும் சாபமும் நம்முடைய பரம்பரை சொத்து கிடையாது. இன்னைக்கு என் ஒய்ஃபோட அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, கூட பிறந்த 4 பேர் செத்துட்டாங்க. என் ஒய்ஃப் சாக வேண்டிய ஆள் தான் சின்ன வயசுல. இப்போ எனக்கு ஒய்ஃப் அவங்க டாக்டர் லெனர்ட் ஆபிரகாம்கிட்ட மேரேஜ் ஆகி ஒரு 3 நாள் 1 வாரம் கழிச்சு நான் போனோம். அடுத்த நாள் டாக்டர் ஜவஹர் சமையல் இடத்துக்கு போனோம். அடுத்த ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா டாக்டர் லெனர்ட் ஆபிரகாம் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ சொன்னார், உன் கூட பிறந்த அத்தனை பேர் செத்துட்டாங்க. அப்பா உங்க கூட பிறந்த 4 பேர் செத்துட்டாங்க. அப்பா வந்து முன்னாடியே சின்ன வயசாக இருக்கும்போது இறந்துட்டாரு. அம்மா இருக்கிறாங்க, சில ஆண்டுகள் இருப்பாங்க, அவங்களும் மறைச்சிருவாங்க. ஆனால் உன்னை உயிரோடு வைத்திருப்ப ஒரு முகாந்திரம் உண்டு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். உன்னை ஒரு ஊழியக்காரனுக்கு மனைவியா ஏற்படுத்தியாதான் நான் உன்னை உயிரோடு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இல்லைன்னா என் ஒய்ஃப் எப்பயும் மறைச்சிருக்க வேண்டிய ஆள். ஆனால் பல சம்பவங்கள் நடந்துச்சு எங்கள் வாழ்க்கையில். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் மேற்கொள்ள உதவி செஞ்சார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நான் பிசாசுக்கு புதுசாக ஒரு பேர் வச்சிருக்கேன், புண்ணாக்குன்ட்டு. என்னாக்கு? புண்ணாக்கு. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுது, ஏய் அப்படின்னு. இங்கே பாரு, இந்த பில்டப்லாம் வேண்டாம், என்கிட்ட வேற என்கிட்ட வச்சுக்கோ. ஏற்கனவே நீ என்ன சொன்னங்கிறது எனக்கு செய்தி வந்துருச்சு அப்படின்னு. என்ன அப்படின்னா, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி கேள்விப்பட்ட இந்த பிசாசு அவன் கிளம்பிட்டான், இனி நாங்கள் இருக்க மாட்டேன் தெரிஞ்சதுல. அவ்வளோ பயம் இருக்கும்போது அப்புறம் தான் கத்துறது. பிசாசு சம்டைம் நம்மளை வந்து அப்படி பயமுறுத்துவான். என்னோட ஆயுதம் அதுதான். யாரோட ஆயுதம்? நம்ம பயப்படக்கூடாது. ராமன் சொல்லுங்க, நான் யார் தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு தெரியும், புண்ணாக்கு அப்படின்னு. என்னது? நான் யார் அந்த 9 ஜென்ஸ் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது வீடியோ கவரேஜ் எடுக்கல, இன்னொன்று தான் போட்டிருந்தேன், வேற தான் போட்டிருந்தேன். பாஸ் வந்து நிறுத்துறாரு, கிட்டத்தட்ட எல்லாம் என்னோட லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறுத்தினா பார்த்தா 5 பேருக்கு பிசாசு அப்படி கையை தூக்கும் போது ஏன்னு கத்திட்டு ஓடுது. இன்னொன்று பார்த்தா அப்படியே ஆடு பாம்புன்னு படம் எடுத்துட்டு இருக்குது. அப்படி இன்னொன்று பார்த்தா அப்படியே ரோலிங் ஆகுது. பார்த்து இப்படியெல்லாம் பிசாசு சபையில் வச்சிருந்தா எப்படிங்க சபை உருப்படும், எப்படிங்க பரிபூர்ணம் உண்டாகும்? பிசாசு பிடிச்சவன தலைவன் சொல்லி சபையில் உட்கார வச்சிருந்தா எப்படி சபை உருப்படும்? 9 பேர் பிடிக்கிறாங்க, 9 பேருக்கு அடி விளாசுது. சும்மா டம்மு டிம்முன்னு விடுங்க அப்படின்னு. ஐயோ விட்டா என்னங்களை அடிக்கும், உங்களை அடிக்கும், விடியா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். 45 நாள் நீ செத்து போன ஆவி இந்த பிள்ளைய பிடிச்சிட்டு பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிற, ஒழுங்கா வெளியில போ அப்படின்னு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டே இனி எனக்கு வேலை இல்லை அப்படின்னு ஓடி போச்சு. அல்லேலூயா. அதே ஒரே இடத்துல 17 பேருக்கு சுவிசேஷம் செய்ய கர்த்தர் கிருபை செஞ்சார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு? ஒரு பிசாசு. அதுக்காக பிசாசுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, பிசாசுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. ஸோ நம்ம வாழ்க்கையில் பரிபூர்ணம். ஸோ இன்றைக்கு மறுபடியும் சொல்றேன், சாபமும் தரித்திரமும் பரம்பரை வியாதி நம்முடைய பரம்பரை சொத்து கிடையாது. அவங்க தலையெழுத்து அன்னைக்கே போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம இயேசுக்கு சேர்த்துக்கொண்டோமோ அன்னைக்கே நம்முடைய தலையில் பக்கத்தை மாற்றி விட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஜனம், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? முதலாவதாக we totally surrendered. சூப்பர் டூப்பர்லாம் இருந்தது போதும். என்னது? ஏற்கனவே சர்ச்சில் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்ல விரும்பல. சூப்பர் டூப்பராக இருந்தது போதும். ஆண்டவரே நமக்கு அடிமை. ஆண்டவரே யாருக்கு அடிமை? சில பேர் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் சர்ச்சுக்குள்ள வந்து அப்படியே போலீஸ் ஆஃபீஸமாக உட்காந்துருப்பாங்க. சில பேர் கம்பெனியில் மேனேஜர் இருந்தால் ஆஃபீஸ் சர்ச்சில் வந்து நான் மேனேஜர்னு உட்காந்துருப்பாங்க. சில கொஞ்சம் பொலிட்டிஷியனாக இருந்தால் நான் யார் தெரியுமா? நான் அரசியல்வாதி. அது வெளியிலங்க, சபைக்கு வந்து நான் விசுவாசி. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஆணுடைய பிள்ளை, நான் சகோதரன் சகோதரி. எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் அது உங்கள் இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை நாம் காமிக்க வேண்டியிருக்கும்.
ஹலோ. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்க முதலாவதாக டோட்டலி சரண். ஆண்டவரே, முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவர் பரிபூரணத்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கட்டளையிட போதுமான தேவனா இருக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ ஒன்று நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஒன்று முதலாவதாக நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம கீழ்ப்படிய வேண்டும். என்ன பண்ணணும்? என்னப்படி? 18ஆம் படியா? கீழ்ப்படி. யாருக்கு நம்ம கீழ்ப்படியணும்? ஒன்று தேவனுக்கு, இரண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு, மூன்றாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய சபையின் மேய்ப்பனுக்கு, நான்காவதாக தேவன் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துக்கு, சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் பிரியமானவர்களே. ஐந்தாவதாக பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படியணும். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். எதுக்கு நம்ம கைத்தட்ட சொன்னேன்? தூங்குறீங்களா செக் பண்றதுக்கு தான். அட்லீஸ்ட் தூங்குறவங்க எழுப்பலாம்ல, தூங்குறவங்கள எழுப்பலாம் பாருங்க. ஸோ ஒன்று நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும், இரண்டாவது நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் முதலாவது தேவனுக்கு, இரண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு, மூன்றாவதாக சபையின் மேய்ப்பனுக்கு நம்ம கீழ்ப்படியணும் பிரியமானவர்களே. ஒரு அம்மா சொன்னாங்க, அந்த பாஸ்டர் சொன்னா நான் கேட்பேன், இந்த பாஸ்டர் சொன்னா நான் கேட்க மாட்டேன் பிரதர். ஏன் அப்படின்னு கேட்டேன். அந்த சர்ச் பாஸ்டர் சொன்னா நான் கேட்பேன், எங்க சர்ச் பாஸ்டர் சொன்னா நான் கேட்க மாட்டேன் பிரதர் அப்படினாங்க. ஏன்னு கேட்டேன். இல்ல அது அப்படிதான், அவருக்கு இந்த அம்மாவுக்கு என்ன உறவுனே தெரியல. I am sorry to say this. I am sorry to say this. ஏங்க கர்த்தர் எதை சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் அங்க எங்க நீங்க இந்த தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடாதீங்க. கர்த்தர் உங்களே தீர்க்க தரிசியாக தீர்க்க தரிசியை மாற்ற போகிறார், மாற்றி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற மாதிரி கரங்களை தேடி மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சேலஞ்ச் பண்றேங்க, இது ஆண்டவர் பேசுற காரியம். மிக சீக்கிரத்தில் நம்முடைய சபைக்கு ஒரு கவுன்சிலிங் சென்டர், ஆலோசனை மையத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேசங்கள், தேசம் விட்டு தேசம், இதுக்கு அடையாளமா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எப்படி பேதுருவை பார்ப்பதற்காக கிராமங்கள் இருந்து, பட்டணங்கள் இருந்து, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இப்போ அந்த தரிசனம் நம்ம பார்த்து நான் சொல்லுகிறேன். இப்பொழுது தரிசனம் பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தை, அன்றைக்கு பட்டணங்கள் இருந்து, கிராமங்கள் இருந்து, தேசம் விட்டு தேசம் பேதுருவோட நிழல் பட்ட போதும் என்று சொல்லி அநேகரை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவன் வலது பக்கம் போவானா, இடது பக்கம் போவானா, அவனுடைய நிழல் பின்னாடி போகுமா, முன்னாடி போகுமா, அந்த தெருவில் வருவானா தெரியாது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஜனங்கள் தெருக்கள் வந்து உட்கார வச்சிருந்தாங்க பிள்ளைங்களை, அநேக மக்களை. அதே போல மறுபடியும் சொல்றேன், நம்முடைய சபைக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை மையம், 24 மணி நேரம் ஒரு ஆலோசனை மையத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்க ஜெப வீரர்களா மாற போகிறீங்க. தேசம் விட்டு தேசம் அழைப்புகள் வரப்போகிறது, அற்புதங்கள் நடக்க போகிறது. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். கரங்களை தட்டுகிற ஒவ்வொரு மீது இப்போ அந்த மகிமை, அந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த தீர்க்க அபிஷேகத்து வல்லமை தீர்க்க தரிசிகளாக, தீர்க்க தரிசனங்களாக மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே, பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இட் இஸ் a confirmation. இட் இஸ் ஏற்கனவே கர்த்தர் பேசியிருக்கிறாரு. இதை தீர்க்கதரிசனம் ஆண்டவர் சொல்ல நான் சொல்லிட்டேன். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒருத்தர் சும்மா போக முடியாது. எதற்காக வந்தனோ அந்த நோக்கம் நிறைவேற்றி தான் போக வேண்டும். பரிபூர்ணம் உண்டாக முடியாது கர்த்தர் செய்வார். மறுபடியும் சொல்றேன், ஏற்கனவே சொன்ன வார்த்தை, இதை ஒரு பெதஸ்தா குளத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த கூடார சபையானது ஒரு பெதஸ்தா குளமை கர்த்தர் மாற்றி, முடவன் வருவான், திரும்பி போகும், முடவனாய் போக மாட்டான். அல்லேலூயா. சப்பானி வருவான், சப்பானியை போக மாட்டான். குஷ்டரோகி வருவான், குஷ்டரோகியா போக மாட்டான். செவிட்டு காதுகள் வரும், போகும்போது செவிடாக போக மாட்டான். ஊமைகள் வருவார்கள், ஊமையா போக மாட்டாங்க. குருடன் தடவி கொண்டு வருவான், ஆனால் போகும்போது இன்னொரு தன்னை பிடித்து கொண்டவனுக்கு கரம் பிடித்து போகத்தக்கதாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. I can challenge you. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம சபை வந்து மீடியாவா மாறப்போகுது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என்னது? டிபி ஜோஷுவா என்னங்க? டிபி ஜோஷுவா நைஜீரியாவில் மட்டும்தான் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியுமா? ஹலோ, இது ஏன் சொல்றேன்னு எனக்கு தெரியல. இன்னொருத்தவங்க செய்யற ஊழியத்தை பார்த்து நம்ம கண்ணு பூத்து போனது போகட்டும். ஆண்டவரே, என்னை கொண்டு செய்யுங்க, நான் வந்து கொண்டிருந்த சபையை கொண்டு செய்யுங்க, என்னை கொண்டு செய்யுங்க ஆண்டவரே. டிபி ஜோஷுவா யார் தெரியுமா? படிப்பு இல்லாத ஒரு மனுஷன், ஒண்ணுக்கு உதவாத ஒரு மனுஷன். அவருடைய சாட்சியை நான் கொஞ்சம் தான் கேள்விப்பட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா டிஜே தினகரன் ஐயாவே அங்க போய் தான் ஜெபம் பண்ணிட்டாங்க. அப்பேற்பட்ட கிருபை பெற்ற ஒரு மனுஷன். ஆயிரங்கள் லட்சங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் பெற்றுக் கொடுக்கும் பாத்திரமா வச்சிருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் நம்முடைய சபையை ஒரு பெதஸ்தாவாக கர்த்தர் மாற்றுவார். தேசம் விட்டு தேச அழைப்புகள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஊழியக்காரன் மாற்ற போகிறார். ஆமென். அதுக்காக கொம்பு முளைக்க கூடாது. சீவிரவர் ஆண்டவர். ஆண்டவரே, எதை செஞ்சாலும் ஆண்டவரே உமக்கு மகிமை, ஆண்டவரே உமக்கு மகிமை, ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, இதை செய்யாத, அதை தான் செய்வேன். என்னது? இங்க போகாத, அங்கதான் போவேன். ஆண்டவர் சொல்ற, கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமை சாபம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கறது, இன்னைக்கு நான் ஆசீர்வாதம் இல்லாம போனதுக்கு தெரியுமா? என் வழி தனி வழி. எங்க கேட்ட மாதிரி இருக்கா? இருக்கும்.
எங்க நேற்று வந்து சினிமா பாட்டு இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரியுது, ஊழியக்காரனுக்கு தெரியுது. ஐம் சாரி டு சே அவன் ஊழியக்காரனுக்கு தெரியுது, விசுவாசிக்கு தெரியுது. மலேசியாவில் தான் தெரியும் நினைச்சா இப்போ இந்தியா ஊழியக்காரனே பாட்டு பாடுறானு, சினிமா பாட்டு பாடிட்டு இருக்கானுங்க. சினிமா பாட்டு பாடுறவனே ஸ்டேஜில் ஏற்றி வேற கைத்தட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஐம் சாரி, கைத்தட்டிட்டு உட்காந்து. கொடைக்கானல் நான் பார்த்தேன், இப்போ கொடைக்கானல் இலங்கை போகிறதுக்கு முதல்ல கொடைக்கானல் இருந்தேன். பார்த்தா சினிமா பாட்டு பாடுறதை ஏற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஒரு பிரதிஷ்ட பெற்ற ஊழியக்காரன் பாடுற சினிமா பாட்டை, ஒரு பாட்டு ஏதோ உதாரணத்துக்கு ஏதோ பரவாயில்ல அப்படின்னா பரவாயில்ல, 10 பாட்டு பாடிட்டு இருக்கிறான். இவனை ஏத்தியமா அப்பா சொல்லி பேர் வர கொடுக்குறானுங்க கிறிஸ்தவ ஊழியக்காரனுங்க. நேற்று வந்த பாட்டு தெரியுதுங்க சினிமா பாட்டு. ஆனால் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டு எழுதுன அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு தெரியல. எனக்கு கேட்டால் எனக்கு தெரியாத பிறகு பார்த்து வாங்கி கேட்கணும். ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் ஆண்டவரே, ஆண்டு சத்தியத்துக்கு மேல் சத்தியம் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை விட்டு போடுகிறோம் என்று சொல்லும் பொழுது அவர் பரிபூரணத்தை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். பரிபூரணத்தை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். பிரியமார்களே, நீ எதை கற்றுக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, தேவனை ஆராதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கும் வேத சத்தியங்களையும் தேவனுக்கு ஜெபிப்பதற்கும் உங்க பிள்ளைங்களை கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னா நீங்க நடுத்தருவில் அவமானப்படணும். ஏன்னா நிறைய பெற்றோர் இப்போ வந்து பிரேயர் கேஸ் கொடுக்குறாங்க. நான் அப்பயே எங்கள் ஊழியக்காரர் சொன்னார், நான் கேட்கல பிரதர், பாசம் வச்சதுனால விட்டு கொடுத்தேன், இன்னைக்கு எனக்கு விஷம் வைக்குது அப்படின்னு சொல்லி. என்னது விஷம் வைக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்க ஆண்டவரே கீழ்ப்படுகிறது எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. என்னப்படி கடன் வாங்குறது ஏன் வேலை, கடன் அடைக்கிறது பாஸ்டர் ஆண்டரோட வேலை. யாரோட வேலை? அதுக்காக ஜெபிக்கிறது பாஸ்டர் ஜேக்கப்போட வேலை. விட்டா எங்கள் பாக்கெட்டில் கை வைப்பாங்க. கேட்டால் இருக்கு கொடுத்தா அண்ணா என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்பாங்க சில பேர். சில விசுவாசிங்க வாங்கின காசு எனக்கு வந்துருச்சுன்னா இன்னைக்கு அன்பின் கடனே எனக்கு இருக்காது. என்ன கடன் கிடையாது, அன்பின் கடனே இருக்காது. ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு ஆண்டவரை கீழ்ப்படுகிறதே எனக்கு தாங்க. ஞானசானடு ஏற்கனவே தெளிச்சு விட்டாங்களே, புரியுதா? என்னது ஏற்கனவே தெளிச்சு விட்டாங்களே. ஆண்டவர் எந்த வார்த்தையை சொல்லுகிறாரோ அதுக்கு நாம் செயல்படும் மாத்திரம் தான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவரை கீழ்ப்படுகிறதே தாங்க ஆண்டவரை. விதம் பண்ணது போதும். என்ன மூஞ்சல ஒரு மாறிடுச்சு, என்ன வேணும்? விதம் பண்ணது போதும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து கீழ்ப்படுகிறதே என்னை தாங்க ஆண்டவர்னு சொல்லும்போது மறுபடியும் சொல்றேன், அவர் உங்கள் வாளாக்காம தலையாக்குவார், கீழாக்க மேலாகும், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினாரையும் மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும் சொன்னா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். என்னம்மா கோதுமை மாவா, சோத்து மாவா, மைதா மாவா? என்னம்மா ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும். இது வரைக்கும் நான் சொல்றேங்க, என் வாழ்க்கையில் ஆண்டு செய்த நன்மையை சொல்ல 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 ஆண்டு உயர்த்திக்கிட்டு தான் போறாரு. நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சு நான் ஜெபம் பண்ண போகிறேன். சில பேருக்கு என்னோட சாட்சி தெரியும், ஒரு சிலது மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். இன்னைக்கு கத்த ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு அபிஷேகத்தையும் ஒரு விடுதலை கத்த கொடுத்து அனுப்ப போகிறார். நீ எதிர்பார்த்த விசுவாசித்தா நீ பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நான் பேச என்னோட சரீரம் அனல் கொண்டே இருக்கு, நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். அப்பேற்பட்ட அபிஷேகத்தை உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். அந்த அபிஷேகம் உங்களை பற்றி பிடிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மாத்திர கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இன்றைக்கு தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை நீ காண்பாய். நம்மளை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவதாக நாம் ஆத்துமக்களை சம்பாதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனை வீடு வச்சிருந்தாலும் சரி, எத்தனை கார் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சாலும் சரி, இங்க எடுத்துட்டு போற ஸ்விஸ் பேங்க்ல வச்சாலும் இப்ப கவர்மெண்ட் புடுங்குது. தெரியுமா உங்களுக்கு? எங்கேயும் மறைக்க முடியாது. ஸோ ஆத்துமக்களை நம்ம சம்பாதிக்கணும். யார் சம்பாதிக்கணும்? பிரதர், ஆண்டரை பற்றி சொன்னால் என்னை ஒரு மாதிரி நினைக்காங்க. இப்போ மட்டும் நல்லாவே நினச்சிருக்கிறாங்க. ரேஷன் கடைக்கும் பைப் அடிக்கும் போனால் தெரியும் நம்ம யாருன்ட்டு. கிறிஸ்தவங்க ரேஷன் கடைக்கும் பைப்புக்கும் போனால், பைப் தண்ணி பிடிக்கிறதுக்கு போனால் நம்ம யாருன்னு தெரியும். என்னை ஒரு மாதிரி நினைப்பாங்க. வாலிப பிள்ளைங்கள்ட்ட சொன்னால், இல்லை பிரதர் ஆண்டரை பற்றி சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஷிப்பு போயிடும் பிரதர். என்னவா? அப்பேற்பட்ட கேடுகட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்குன்னு நான் கேட்குறேன். அப்பேற்பட்ட கேடுகட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்குன்னு நான் கேட்குறேன். வாழ்ந்தாலும் இயேசுக்கு, வாழ போகிறது இயேசுக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ யாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய தெய்வமாக, நம்முடைய தெய்வமாகிய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய உயிர் நண்பனாகிய, நம்முடைய மூத்த சகோதரனாகிய அவரை அறிமுகப்படுத்துங்க. அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, உங்களை புறக்கணிச்சான்னு சொல்லல, ஆண்டவர் புறக்கணிக்காமல் பார்த்துக்கணும். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிம்பிள் காரியம். நான் வியாதியில் இருந்தேன், என்னை வியாதியிலேருந்து ஆண்டவர் சுகமாக்கினார். ஊழியக்காரங்க ஜெபிச்சாங்க, விசுவாசிங்க ஜெபிச்சாங்க, எனக்கு சுகத்தை கொடுத்த உங்களுக்கு கொடுப்பா. இதுக்கு ஒரு பைபிள் காலேஜ் தேவையா? இதுக்கு ஒரு பைபிள் காலேஜ் தேவையான்னு கேட்குறேன். பைபிள் காலேஜ் போகிறது நல்லது.
அப்பதான் சில ஒழுங்குகளை கற்றுக்கொள்ள முடியும். ஆனா இதுக்கு ஒரு பைபிள் காலேஜ் தேவையில்லை. கடன் பிரச்சனை மாறிடுச்சு, நான் இருள இருந்து எனக்கு வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தா, நான் வந்து தற்கொலைக்கு நான் ஒண்ணு இன்னைக்கு ஜீவனை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகல, திருமணத்தை வாக்கி செஞ்சார் ஆண்டவர். வீடு இல்ல, வீட்டை கொடுத்தாரு. குழந்தை பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தாரு. உயர்வு இல்ல, உயர்வை கற்றுக் கொடுத்தாரு. சமாதானம் இல்ல, சமாதானத்தை கொடுத்தாரு. சந்தோஷம் இல்ல, சந்தோஷத்தை கொடுத்தாரு. எனக்கு கொடுத்தவர் அவங்களுக்கும் கொடுப்பார். இது சொல்றது பைபிள் காலேஜ் தேவையா? நேத்து ஒருத்தர் சொல்றாரு, பிரதர் போத்தீஸ் திறந்திருக்கான் தெரியுமா? எங்க போத்தீஸ் திறந்தானா ஏது திறந்த எனக்கண்ணா? ஒரு கிறிஸ்தவ சொல்ற இது கூட தெரியாதா? எனக்கு வேற வேலை வெட்டி இல்லை பாருங்க. ஏன் எதை திறக்கிறான்? எனக்கு வேலை வெட்டியே இல்லை பாருங்க. யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை, பேப்பர் பார்க்க டைம், நியூஸ் பார்க்கறதுக்கு டைம் இல்லை. ஸோ இவர் கேட்குறாரு, இது கூட தெரியாதா? பக்கத்தில் வேலை செல்ல பிரதர், அவன் வேலை செல்ல திறக்கிறான், வேங்க வாசல் திறக்கிறான். எதை தந்த எனக்கு என்ன? நான் சொன்னேன், நாளைக்கு ஒரு மீட்டிங் நடக்க தெரியுமா? ஐயோ அது எனக்கு தெரியாது பிரதர், வாயை மூடு அப்படின்னு. அந்த ஊழியக்காரர் தெரியுமா? அவர் எனக்கு தெரியும், உங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கு. ஓ அப்படியா பிரதர்? உலகத்தின் காரியங்களை ஈஸியாக நம்ம ஆட்கள் பேசுவாங்க. சரி ரைட்டு, போத்தீஸ்காரன் சொல்லி அனுப்புகிறான், என் கடையில் வந்து நீ பொருள் வாங்கினதுக்கு உனக்கு கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்லி போய் சேர்ச்சில் சொல்லுன்னு சொல்கிறானா? சரி சரவணா ஸ்டோர் காரன் நீங்கள் போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, சேலை எடுக்கிறீங்க, அதை வந்து நேராக எங்கே கட்டிட்டு வருவோம்? எங்கே கட்டிட்டு வருவீங்க? ஆலயத்துக்கு தான் கட்டிட்டு வருவோம். ஏன்னா 4 பேர்கிட்ட சொல்லணும். நல்ல அது ஆராதனை எப்படி, பாட்டு எப்படி, அதை பற்றி கவலை இல்லை. சும்மா அப்படி பார்த்துருப்பாங்க. ஓ இது எங்கே எடுத்துன்னு பார்க்குறீங்க? இல்லை போன வாரம் சர்ச்சுக்கு வரலையே, இப்போ புதுசாக ஒன்று கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கேன்னு பார்த்தேன் அப்படிம்பாங்க. என்னது? இல்லை இது சரவணா ஸ்டோர் எடுத்து, சரவணா ஸ்டோர் சொல்லி அனுப்பிச்சானா? போய் அந்த சேலையை தண்ணிக்குள்ளே போட்டதான் தெரியும் அது ஸ்தாவணியாக மாறுதா இல்லை சேலையாக இருக்குதான்னு சொல்லி. அது சுடிதா இருக்குதா இல்லை வேற ஏதாவது மாறுதா, பேண்டா இருக்குதா, ஷார்ட்ஸாக மாறுதான்னு சொல்லி ஒரு டெம்பரவரியா ஒரு அழிந்து போகிற காரியங்களை குறித்து இலவசமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். நமக்காக ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்து இன்னைக்கு மனுஷனா இந்த சமுதாயத்தை உட்கார வச்சு நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இவரை குறித்து சொல்றதுக்கு வெக்கமாக இருக்குதான். என்னமா இருக்குதா? வெக்கமாக இருக்குதான். இன்னைக்கு அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இனிமே அப்படி இல்லை. ஆண்டவரே, நான் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்வதற்காக படைக்கப்பட்டவன், பரிபூரணத்தை கொடுக்கிறவரை அறிவிப்பதற்காக நான் படைக்கப்பட்டவன் சொல்லும் பொழுது அவர் உங்களை மேன்மையாக வைப்பார். பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுவேங்க, ஐ வாஸ் a beggar once upon a time. தெரியாதவங்களுக்கு, புரியாதவங்களுக்கு, ஏற்கனவே மறந்தவங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு பிச்சைக்காரன் ரோடோட பொறுக்கிட்டு இருந்தாள். ரோடோட, ஏன்னா 8 வயசுல குடிக்கிறதுக்கு காசு என்பதற்காக எங்க அம்மாட்ட காசு கேட்கிறாரு எங்க அப்பா. அவர் சொல்றாங்க, எப்பா எங்கள்கிட்ட காசு இல்லைங்க, நீங்க கொடுத்தா தானே காசு, எதுக்கு சாராயம் குடிக்கிறதுக்கு, நீங்க கொடுத்தா தாங்க காசு அப்படின்னு சொல்லி. உடனே எங்கள் அப்பா சார் எய்த்தா நீ பேசுறேன்னு சொல்லி அடி வயிற்றுக்குள்ள எட்டி உதைச்சு அந்த கண்ணு அந்த காட்சி இன்னும் எனக்கு முன்னாடி இருக்கு. அப்படியே வயிற்ற பிடிச்சி எங்கள் அம்மா உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தது மாத்திரமல்ல, எந்த கையினால் அவர் அந்த தாலியை கட்டினாரோ அதே கையினால் அறுத்து போய் விற்றுட்டு குடிச்சிட்டு வந்து மறுபடியும் அந்த இரவு எங்கள் அம்மா அடித்தார். எய்த்தா நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி. அந்த கண்ணுக்கு முன்னே இருக்குது, இன்னும் நிற்குது அந்த காட்சி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பசி கொடுமை. அந்த வாரத்தில் பசி கொடுமை. எங்கள் ஊரில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. சரி நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரன் கல்யாணம் தானே போகலான்னு சொல்லி பார்த்தா விடமாட்டேன்ட்டாங்க, உள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் விடமாட்டேன்? ஊர் வெளியிலேருந்து வந்தவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டு, நம்ம சொந்தக்காரவங்க நம்ம மெதுவாக சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க. பசி கொடுமை. 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. ஸோ பசி கொடுமை என்ன செய்யணும் தெரியல. வீட்டில் பச்சை மிளகா இருந்துச்சு, பச்சை மிளகா செடி, ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து ஒரு 5-6 ஊசி மிளகா கடித்த மாத்திரத்தில் உரைக்குமா உரைக்காதா? ஸோ அந்த உரைப்பை அடக்குவதற்காக தண்ணியை குடித்தா என்ன ஆகும்? வயிறு நிரம்பு, பசி போகுன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்பு நடக்கிற விஷயம் எனக்கு தெரியல. வயிறு வலிக்கும், லூஸ் மோஷன் போகணும்னு எனக்கு தெரியாது. கொடுமையில சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறேன், லூஸ் மோஷன் அப்படி சாகிற மாதிரி ஆயிட்டேன். அந்த பலவீனத்தின் மத்தியில் அந்த வீட்டுக்கு போகிறேன், சாப்பிட விட மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இன்னைக்கு 7 ஸ்டாரில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. வேதனை எல்லாம் அப்படியே பின்னாடி கொள்ள பக்கமாக போயிட்டு அந்த குப்பை தொட்டை எச்சியலை போடுவாங்க தெரியுமா? எச்சியலை போடுவாங்கல்ல, அந்த குப்பை தொட்டை பார்த்தா போய் ஏதாவது கொஞ்சம் 2 கத்திரிக்காய் கிடைக்காதா, கொஞ்சம் சாப்பாடு இருக்காது. சின்ன பிள்ளைங்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ பிள்ளைங்க சாப்பிட்டு தூக்கி குப்பை தொட்டை போட்டிருப்பாங்கன்னு சொல்லி நான் போய் சாப்பிடலான்னு சொல்லி போய் பார்க்குறேன். ஆடு மாடு பன்னி நாயெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதன் மத்தியில் ஸோ அப்படியே பசி கொடுமை. அது கடிக்கிட்டு எப்படியா படுறால பசி 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 பசி. ஸோ ஒவ்வொரு இலையாக எடுத்து பார்க்குறேன். ஒரு இலையில கூட கொஞ்சோண்டு சோறு இல்லை, எச்சி சோறு கூட இல்லை. அப்படி வாழ்ந்தாள் நான். ஆனால் ஜீவனில் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு செத்தாலும் அவருக்காக நான் சாகணும். அல்லேலூயா. செத்தாலும் அவருக்கு சாகணும். பெங்களூரில் பார்த்தா தங்கத்தட்டில் சோறு போட்டாங்க. நான் கேட்டேன், என்ன இது தட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு.
இல்லை பாஸ்டர் நாங்கள் ஜெபம் பண்ண, நான் வந்து அபுதாபி பேலஸில் வேலை செய்கிறேன், அவர் பர்த்டேக்கு, ராஜா பர்த்டேக்கு வந்து கோல்டு தட்டு கொடுத்தாரு, கோல்டு தட்டு, தங்கத்தட்டு கொடுத்தாரு. ஸோ எங்கள் வீட்டில் நிறையா ஊழியக்காரங்க வந்தாங்க. ஆண்டவரே, நீ எந்த ஊழியக்காரனை எங்கள் மூலமாக நீங்கள் கனப்படுத்தின ஆசைப்படுறீங்களோ அதுக்காக மற்ற ஊழியக்காரன் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஸோ அவரை நான் கனப்படுத்துவேன், நீங்கள் உணர்த்துங்க சார். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இந்த தட்டில் இன்றைக்கி என் பிள்ளைக்கு சோறு போடுன்னு சொன்னாருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இந்த கப்பில் இன்றைக்கி என் பிள்ளைக்கு டீ கொடுன்னு சொன்னாருன்னு சொல்லி நான் அழுதேன். ஏன் பாஸ் அழுது? என்னன்னாரு? இல்லை, நான் ரோட்டில் பொறுக்கிட்டு இருந்த ஆள் பிரதர், குப்பமேட்டில் பொறுக்கிட்டு இருந்த ஆள், இன்னைக்கு எந்த அளவுக்கு நான் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்காருங்கிற நான் சந்தோஷத்தமாக சொல்கிறேன்னு சொல்லி. நீங்கள் பழசை நினச்சி பாருங்க தயவுசெய்து. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரன் சாட்சி சொல்கிறதில்ல, கேட்டால் ஒரு மாதிரி நினைப்பாங்களாம். என்னவா எங்கள் நம்ம சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் சாட்சி சொல்லாதீங்க பிரதர். ஏன் சாட்சி சொல்லக்கூடாது கேட்டால் அவங்களை தாழ்ந்த ஜாதியை நினைப்பாங்களா? என்ன ஜாதியா? தாழ்ந்த ஜாதியா. பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பிரதர். நான் பிரம்மச்சாரியாக வருகிறேன், ஏற்கனவே 2 பிள்ளைக்கு தகப்பன். மிஞ்சி போனால் கூப்பிட மாட்டாங்க, இல்லைன்னா காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. இப்போ இலங்கைக்கு போன நான் காணிக்கை கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு அது ஏர்போர்ட்டில் வந்து நிற்கும்போது என் நிலைமை எனக்கு தான் தெரியும். ஆனால் என்னை ஆண்டவர் கைவிடலையே, என்னை பட்னியா போடலையே, என்னை நடக்க வைக்கலையே. ஆண்டவர் ஏசி காரில் தான் கூப்பிட்டு வந்தார். ஹலோ, உங்களை சும்மா விட்டுருவாரா? ஒரு பிச்சைக்காரனாக இருந்தேன்னா உங்கள் மத்தியில் இவ்வளோ கற்றும் பொழுது நீ இருக்கிற பகுதியில் கற்று உங்களை பயன்படுத்தாமல் விட்டு விடுவாரோ? நான் சொன்ன மிஞ்சி போனால் கூப்பிட மாட்டாங்க, நான் காணி கொடுக்க மாட்டாங்க. வாலிப தங்கச்சி திரும்ப சொன்ன காரியத்தை நான் சொல்கிறேன். ஐ எம் சாரி டு சே ஐ வாஸ் எ பெக்கர். ஏன் தெரியுமா? ரெக்கார்ட் பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 65 வயசு 70 வயசு ஆளோட, ஒரு ரஜினிகாந்தோட, ஒரு அமிதாப் பச்சனோட நூற்றுக்கணக்கான ஆம்பளைங்க வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்க்கும் பொழுது ஒரு 18 வயசு 20 வயசு ஒரு வாலிப பெண் பணத்துக்காக, புகழுக்காக, அவ போட்ட ட்ரெஸ் ஒன்று தான் போட முடியாது, உள்ளாடையோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். பணத்துக்காக, புகழுக்காக வாழ வேண்டிய வாலிப பெண் தன் மானத்தை குறித்து வெக்கப்படல. அந்த ட்ரெஸ் போட்டு ஒன்று தான், போடாம ஒன்று தான். ஆனால் வாழ வேண்டிய வாலிப பெண்ணை தன் மானத்தை குறித்து வெக்கப்படலங்கும் பொழுது, எனக்காக ஜீவனை கொடுத்த, அழுகி நாற்றம் எடுத்த என்ன இன்னைக்கு தூக்கி ஊழியக்காரனை வச்சு இன்னைக்கு ஆயிரங்களுக்கு பயன்படுத்துறாரு. சொல்றதுக்கு நான் எதுக்கு வெக்கப்படணும்? நான் சொல்றது உங்களுக்கு வெக்கமா இருந்துச்சுன்னா இன்னும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னங்க வாழ்ந்து சாதிக்க போகிறோம்? ஏங்க 25,000 வாலிபர்கள் பிலோ 40 இயர்ஸ், 16லேருந்து பிலோ 40 இயர்ஸ் வாலிபர்கள், வாலிப பெண்களும் ஆண்களும் திருமணம் பண்ணிக்கொள்ளாம ஒரே ஒரு தனி மனுஷனுடைய தரிசனத்துக்காக சாப்பாடு கூட இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, சம்பளம் கிடையாது, கையில் கொடுக்கப்பட்டது ஒரே துப்பாக்கி தான். அதுக்காக 25,000 பேர் தியாகம் பண்ணித்த வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய கொள்கைக்காக வாழ முடியும்னுச்சுன்னா உங்களுக்காக, எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுக்காக ஏன் வாழக்கூடாது? ஒரு ஆமென் அல்லேலூயா கரங்களை தட்டி தேவனுக்கு நான் மகிமை செலுத்த முடியுமார்களே. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன், இனி உண்மை ஒருத்தருக்கு சொல்லாம நான் இருக்க மாட்டேன். ஆண்டவரே சுவிசேஷ பாரம், ஆத்தும பாரத்தை எனக்கு தாங்கன்னு சொன்னா அவர் நிச்சயமா கொடுப்பார். அல்லேலூயா. இதுவரைக்கும் சொல்ல என்னை உயர்த்தி தான் போறார் ஆண்டவர். சொல்ல உயர்த்தி தான். அனைத்து பார்த்தா இவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்ற பார்த்தா எம்எல்ஏவா? எனக்கு தெரியாது. நீ எம்எல்ஏ இருந்தா யாரா இருந்தா தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஆனா உனக்குள் இருக்கிற இதை காட்டி எனக்குள் இருக்க ஒரு பெரியவர். ஆமென். பார்த்தா மலேசியாவில் கொண்டு பின்னுறாங்க, இவர் மினிஸ்டர், அவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. ஆண்டு சொன்னது சொல்லிட்டேன். அல்லேலூயா. அவர் ஜெயிச்சுட்டாரானா? அல்லேலூயா. ஆப்போசிட் லீடர் இப்போ அன்வார் இப்ராஹிம்னு சொல்லி சொன்னேன். 16,700 ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்க போகிற அந்த மனுஷன் சொன்னேன். ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இது அந்த என்ன சர்வே எடுப்பாங்களே சொன்னாங்களாம். ஆண்டு சொன்னார். பார்த்தா கரெக்டாக 16,680 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சுட்டார். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. பெற்ற ஆசீர்வாதத்தை 4 பேர்ட்ட சொல்லுங்க தயவுசெய்து. 3வதாக ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். கொடுங்கன்னு சொன்னோன்னு ஏதோ தசமாத்தை பற்றி பேச நினைக்காதீங்க தயவுசெய்து. தசமாத்தை பற்றி பேச நினைக்காதீங்க. அது ஆண்டவருக்குரியது. யாருக்குரியது? பாஸ்டர் ஜேக்கப்புக்குரியது கிடையாது, சாம் ஞானசேகர் உரிய கிடையாது, ஏதோ ஒரு டிவி வச்சிருக்க அந்த மனுஷனுக்குரியது கிடையாது, தேவனுக்குரியது. சில பேர் சொல்கிறாங்க தசம் பார்த்து இங்கே அனுப்புங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, உங்கள் இடத்துக்கே நீங்கள் இருக்கிற வீட்டுக்கே ஆராதனை நடக்கும்போது நீங்கள் ஆலயத்தை தேடி போகிறீங்க. என்னவா? எங்க பைபிளுக்கு விரோதமான செயலுங்க இன்னைக்கு பேசுகிற சில ஊழியக்காரருடைய வார்த்தைகள். ஆண்டவர் சொல்கிறாரு, வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் ஆலயத்துக்கு போகிறத விட்டு விடுற மாதிரி முடிங்க வசனத்தை. என்ன கூடுதல் விட்டுறக்கூடாது? சரி, ரைட்டு. அப்போ ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், இது இந்த வேதத்துக்கு விரோதமாக தானே பேசுகிறாங்கன்னு அர்த்தம். உன் வீட்டிலே ஆராதனை நடக்குது, ஒரு எங்கேயோ சபை இல்லை, சில முஸ்லீம் தேசத்தில் இல்லை, வீட்டில் டிவியை பார்த்து ஆராதிக்கிறாங்க, சில சமயத்தில் சில 2-3 பேரை சேர்ந்து கூட ஆராதி, அது வேறு விஷயம்.
ஏன் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சபை இருக்குது, நீ சபைக்கு போகலன்னா பரவாயில்ல, உன் வீட்டுக்குள்ளே ஆராதனை நடக்குது டிவி மூலமா, நீ அதில் அட்டன் பண்ணு. என்னவா? சரி அட்டன் பண்ணுறோம், ரைட்டு, அட்டன் பண்ணுறோம். படுத்த படுக்கையாக இருக்கும் மனுஷன் வெளில போக முடியாது, ரைட்டு, ஓகே. சரி, உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தால் எப்படி வந்து கல்யாணம் நடத்தி வைப்பாங்க நான் கேட்குறேன். புரியலையா? புரியலையா? டிவி மூலமாக நடக்கிற ஆராதனை கலந்து சபைக்கு போகணுன்னு சொல்கிற ஆள் உங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்துச்சுன்னா யார் எப்படி கல்யாணம் நடத்தி வைப்பாங்க? சரி ரைட்டு, யாரோ இறந்துட்டாங்க, எப்படி அறக்காரம் நடத்துவாங்க? டிவி மூலமாக வந்தா, ஆவியாக வந்தா? லிசன், சபையே லிசன். பேசுகிற எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்கக்கூடாது, நிதானிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியங்க சபை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதை காட்டில் வேறு என்னங்க சந்தோஷம் இருக்குது? வேறு என்ன சந்தோஷம் இருக்குது? ஸோ ஒன்று, முதலாவதாக நம்மை தேவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக நமக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகள், நேரம் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ல முடியாது, ஆண்டவரே என்னோட வாழைய பிராயத்தை உமக்காய் கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. சொல்லுவார், நான் கொடுத்த வாழைய பிராயம் அல்லவா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், 2 குழந்தை கொடுத்தீங்க, 2 மணி ஊழியத்துக்கு கொடுத்துட்டு ஆண்டவர்னு சொல்லி நான் மேன்மை பாராட்ட முடியாது. அவர் சொல்லுவார், நான் கொடுத்த குழந்தை அல்லவா என்று சொல்லி. ஆண்டவர் எனக்கு வர்ற பணத்தில் 35%, சில சமயத்து 40%, சில பேர் 100% ஆண்டவரே தசமமாக கொடுத்துட்ற ஆண்டவரே நான் மேன்மை பாராட்ட முடியாது. அவர் சொல்லுவார், நான் கொடுத்த பணம் அல்லவா என்று சொல்வார். ஆண்டவரே என்னுடைய நேரத்தை உமக்காக நான் கொடுத்துருக்கிறேனே, அவர் சொல்லுவார், நான் கொடுத்த நேரம் அல்லவா என்று சொல்லி. ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற ஜனமே, தேவனுக்கு கொடுக்கிறது அதை காட்டு ஒரு மேன்மையான காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானங்களே. நான் நீ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது சொல்லுவாங்க, எப்பா என் பிள்ளைய கண் கலங்காமல் வச்சுக்கோ. என்னம்மா? கண்ணு கலங்குனா மாப்பிள்ளைக்கு தெரியும், கரன்சி வரும்னு தெரியும். இன்னைக்கு சில ஊழியங்கள் இருக்குது, ரூபா மினிஸ்ட்ரியில் ரூபா மினிஸ்ட்ரி, என்னது ரூபா மினிஸ்ட்ரியில் ருபீஸ் மினிஸ்ட்ரி இன்னைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது தெரியும், இப்போ கண்ணு கலங்கினா அவனுக்கு தெரியும் கரன்சி வரும்னு சொல்லி. சரி ரைட்டு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, பிள்ளைக்கு சேவனையில் செஞ்சுட்டீங்க, பிள்ளை அழுதுட்டு வீட்டுக்கு வருது. அப்போ நீங்கள் மருமன்ட்ட கேட்பீங்களா, யோ என் பிள்ளைய கொடுக்கும்போது கண் கலங்காமல் நான் கொடுத்தேன்ப்பா, நான் கொடுத்த மாதிரி என் பிள்ளையும் கொடு, அதே மாதிரி என் பிள்ளையோட கொடுத்த பொருளையும் சேர்த்து கொடு, இன்னைக்கு கேட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. சரி பரவாயில்ல, என்ன இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுப்போம். கொடுப்பீங்களா இல்லையா? டவுரியெல்லாம் கொடுத்ததே இல்லாத மாதிரி பார்க்குறீங்க, வாங்கி தான் பழக்கன்றீங்களா? சில பேர் ரெடியாக இருக்கிறீங்க, தயவுசெய்து மாற்றிக்கங்க. அவங்களா கொடுத்தா வாங்கிக்க, நீங்களா கேட்காதீங்க. அப்புறம் ஆண்டவர் வேறு மாதிரி நல்ல மருமகன் அனுப்புவார். ஆண்டவர் என்ன மருமகனா? அப்புறம் நல்ல மருமகள் அனுப்புவாங்க. கஞ்சை ஊற்றாத அளவுக்கு, பச்சை தண்ணி கூட குடிக்காத அளவுக்கு நல்ல மருமக வருவா. இதெல்லாம் தேவையா நான் கேட்குறேன்? வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி. சரி ரைட்டு, ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க பிள்ளைக்கு டொனேஷன் கொடுக்குறோம். நம்ம சும்மா கவர்மெண்ட் ஒரு ரேட்டு போட்டுருக்குது, ஆனால் டொனேஷன் வாங்குறாங்களா இல்லையா? வாங்குறா இல்லையா? எங்கள் ஸ்கூலில் வாங்குறாங்க. நான் கேட்டால் அப்படியே சொல்லுவேன், ஆமாம் நான் கொடுக்குறேன்னு தான் சொல்லுவேன். நான் உன் பிள்ளை வேறு ஸ்கூலில் போய் வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ கொடுக்குறோம். சரி ரைட்டு, பிள்ளைக்கு இப்போ ஒழுங்காக படிப்பு சொல்லி தரல, நம்ம என்ன சொல்லுவோம்? யோ ஒழுங்காக படிப்பு சொல்லி தரலையா? அவன் என்ன சொல்லுவான்? உன் பிள்ளை ஒழுங்காக படிக்கலை. என்னவா? என் பிள்ளை ஒழுங்காக படித்தேன், நான் ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன்? ஏன் படிக்கிறதுக்கு நான் ஸ்கூலுக்கு அனுப்புறது? ஆமாவா இல்லையா? உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இல்லையோ? சரி ரைட்டு, என்னைக்காவது யோ நான் கொடுத்த டொனேஷன் திருப்பி கொடுன்னு கேட்டிருக்கீங்களா? தங்கச்சிங்களா இங்கே பாருங்க, கேட்டிருக்கீங்களா? சரி டாக்டர்கிட்ட போகிறீங்க, உடம்பு சரியில்லை, லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட்டில் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், யோ லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட்டில் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், பணத்தை திருப்பி கொடு, என்னைக்கே கேட்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, என்னைக்கே யோசிச்சு பாருங்க. ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குது, ஆனால் ஆண்டவருக்கு கொடுத்தா மட்டும் அதுக்கு கொடுத்தேன் இதுக்கு கொடுத்தேன் ஏன் எனக்கு வரல, அவர் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் அவர் போட்ட பிச்சைங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு எல்லாம் தெரியும், வேதத்தில் எல்லாம் தெரியும். மறுபடியும் சொல்கிறேன், சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஆண்டவருக்காக நேரத்தை செலவு பண்ணுவோம். நம்முடைய தாழ்ந்துக்குள்ள நீங்கள் நல்ல ஒரு ஆராதனை வீரராக இருந்துச்சுனாக்க அங்கங்கே கோயிலுக்கு ஓடுறதை நிறுத்துங்க. உங்கள் சபையில் ஃபஸ்ட்டு ஆராதனை நடத்துங்க. இவன் கூப்பிட்டா அவன் கூப்பிட்டான்னு போக வேண்டாம், நம்ம சபையை டெவலப் பண்ணுங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இதெல்லாம் எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது, கர்த்தர் சொல்ல சொல்லிட்டு அவ்வளோதான். அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தாழ்ந்து நிறைவேற்றணும். அவர் எங்களை என்கரேஜ் பண்ணுறது இல்லை, போனால் தானே என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏ கார்டுக்கு பதிலாக பி கார்டு, பி கார்டு பதிலாக சி கார்டு பட்ட கற்றுக் கொடுக்கும்போது கேட்டுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் நல்ல ஜெபிக்கக்கூடிய தாள் இருந்துச்சா ஏதாவது வேற ஏதாவது 24 hours தேடி போகாதீங்க. நம்ம வீட்டில் இருந்து ஜெபிப்போம். ஆண்டவரே என் வீடு ஜெப வீடா மாறணும், ஆண்டவரே என் சபை ஜெப வீடா மாறணும், ஆண்டவரே. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்குது? ஆண்டவர் என்னுடைய சபையானது ஜெப கோபுரமாய் மாறணும், ஆண்டவரே. எங்க சபைக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை எங்களுக்கு நிறைவேற்றுவீர், ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொண்டு கர்த்தர் நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. நீங்க இட்லி கடை வச்சிருந்தீங்கன்னா 4 இட்லி யாராவது ஏழைக்கு கொடுங்க, சோம்பேறிக்கு கொடுக்காதீங்க. ஒரு டீ கடை வச்சிருந்தா ஒரே ஒரு டீ போட்டு கொடுங்க, ஃப்ரீயா. பால்கள் ஏறினாலும் பரவாயில்ல, கர்த்தர் இருந்து இலவசமா கர்த்தர் கொடுப்பார். ஆமே. இளங்கல் இருக்கும்போது எப்படி போய் உங்களுக்கு தெரியும்? அங்கே நியூஸ் ஓடுது.
ஒரு டைலர் கடை வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஏழை ஒரு தாய்க்கு ஒரு பிளவுஸ் தச்சு கொடுங்க. ஏழை ஒரு தாய்க்கு ஒரு பிளவுஸ் தச்சு கொடுங்க. நீங்க நல்ல ஒரு டீச்சரா இருப்பீங்கன்னு சொன்னா ஃபீஸ் வாங்காம ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஏழை பிள்ளைக்கு ஃப்ரீயா டியூஷன் எடுங்க. அதை மிகுதியா கத்த வச்சிருப்பார் மேல. ஹல்லேலூயா. எத்தனை நிமிஷம் அப்ப கஷ்டமா தான் தெரியும். இந்த 500 வந்தாக்க ஒரு 15 பால் வாங்குற காசு செலவு பண்ணாம ரைட். ஆனா அந்த தியாகத்தை பார்த்து கத்த நிச்சயமா செயல்படுத்துவார் பிரியமார்களே. ஹல்லேலூயா. சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிஷனரி தரிசனத்தை செயல்பட்ட ஆண்டவரே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரே, ஏதோ ஆண்டவரே 10ல 1 அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே 10ல 10ஆக ஆண்டவரே, என்னை ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனா உயர்த்தி ஆண்டவரே, என் சபையை சார்ந்த ஏதாவது ஒரு ஆலயத்தை கட்ட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. செய்வாரா செய்ய மாட்டாரா? இங்க அங்க எங்கன்னு செயல்பட்ட ஆண்டவரே, நம்ம சபையோடு கொடுத்த தரிசனத்தை செயல்படும் பொழுது கத்த நிச்சயமாய் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பிச்சைக்காரனா இருந்த என்ன ஒரு பிரசங்கரை மாற்ற முடியும்னு சொன்னா, ஒரு கம்பெனி ஆஃபீஸ் பாய் வேலை பார்த்தேன், ஒரு கம்பெனி மேனேஜரை கற்று உயர்த்தினார். டாய்லெட்டுக்கு டூலெட்டுக்கு மீனிங் தெரியாது. ஸோ அடுத்த மாதம், இந்த மாதம் 3வது வாரம் 4வது வாரம் வந்து ஒரு ஆங்கில திருச்சபையில் நான் பேச போகிறேன் லண்டன் தேசத்தில். ஸோ இன்னைக்கு சைனீஸ் சர்ச்சஸ் நான் பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப புலமை கிடையாது, தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ முதலாவதாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. 2வது கீழ்ப்படுகிறதை தாங்க ஆண்டவரே. 3வதாக பெற்ற ஆசுரத்தை நாள் பெற்று சொல்லி ஆத்துமாக்களை சம்பாதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. 4வதாக ஆண்டவரே, என் நேரத்தை, என் பணத்தை, என்னோட தாளந்துகள், திறமை எல்லாவற்றையும் உமக்கு கொடுக்கத்தக்கதாக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் சொல்லுவாரு, நான் உன்னை வாழாக்காம தலையாக்குவேன், நீ கீழாக மேலாவா, நீ வந்து அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்காது இருப்பாய், உனக்கு பரிபூர்ணம் உண்டாகும். ஹல்லேலூயா. the fullness of blessing, the abundant blessing, the richly blessing going to come upon you. ஹல்லேலூயா. உன் தலை மீது கர்த்தர் போடுவார். வேணா ஆண்டவர் என்றாலும் சரி அவங்க மேல போடுவார். ஹல்லேலூயா. தேய்ச்சி குளிக்க எண்ணெய் கொடுப்பாங்க. அந்த எண்ணெயை வித்துட்டு, ஏற்கனவே ரொம்ப கலர் வேற இல்லையா, அப்படியே 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 உப்பு பூத்துருக்கும் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஒரே சட்டை கிழிஞ்சு போன ட்ரெஸ் உப்பு பூத்துருக்கும். அந்த எண்ணெயை போய் 1 ரூபாய்க்கு வித்துட்டு, போகிறதுக்கு 9 கிலோமீட்டர், வர்றதுக்கு 9 கிலோமீட்டர், 18 கிலோமீட்டர் நடந்தே போவேன். அந்த நடந்து போய் அந்த காணிக்கப்பட்டில் காசு போடுவாங்க. 50 காசு, 1 ரூபாய், 25 காசு. அதான் இன்னைக்கு இவ்வளோ பேச வைக்குதுன்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிச்சை எடுப்பேன், தெருத்துறா போய் பிச்சை எடுப்பேன், மூட்டை தூக்கி கொடுப்பேன். அந்த காசை வச்சு தான் நான் காணிக்கப்பட்டில் போடுவேன். ஐயோ எனக்கு அவங்க காசு கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடலாம். நோ ஆண்டவர், காணிக்க போட காசு இல்லைப்பா. நிறைய பேர் எல்லாம் போடுறாங்க, எனக்கு இல்லையே. அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸோட எண்ணெய் தேய்க்காமல் அப்படியே இப்போயாவது கொஞ்சம் முடி குறைஞ்சிருக்குது. இது வரைக்கும் இருக்கும் அப்போ முடி. ஸோ காடு மாதிரி இருக்கும், தலை எண்ணெய் இருக்காது, தலையில் காஞ்சு போயிருக்கும். ஆனால் அந்த ஜபத்தையும் கர்த்தர் பார்த்து, அந்த தேகத்தையும் பார்த்து இன்னைக்கு என்னை பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்குறீங்க, நாளுக்கு நாள் என்னோட ஊழியத்தில் வளர்ச்சியை பார்க்குறீங்களா இல்லையா? எனக்காக சொல்லாதீங்க. நீங்கள் வசதி இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் வளர்ச்சியை பார்க்குறீங்களா இல்லையா? கர்த்தர் செய்கிறாரா இல்லையா? உங்களுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? வடிகட்டின கஞ்சா மிட்டியாக இருந்தது போதும். என்ன மிட்டி? வடிகட்டின கஞ்சா மிட்டியா கருமையாக இருந்தது போதும். ஆண்டவரே, உமக்கென்று செயல்படு ஒரு செயல் வீரனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அல்லது பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டு பரிபூரணத்தை பெற்றுக் கொடுக்கிற ஒரு மனுஷனாய் மாற்றுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டு நிச்சயமாய் மாற்றுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நிறைய சொல்ல நினைச்சதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே உடைய பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கன்னு சொன்னால் அவர் நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், சபைக்குரிய தசமத்தை வேற எங்கே அனுப்புங்க, காணிக்க அனுப்புங்க வேணான்னு சொல்ல. சபைக்குரிய தசமா சபைக்குரியதே பிரியமானவர்களே. மற்ற காணிக்க நீங்கள் அனுப்புங்க, மற்ற ஊழியத்தை தாங்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் சபைக்குரியது சபைக்கு நம்ம கொடுப்போம் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென். இந்த பிச்சைக்காரன் தான் இன்றைக்கி பிகாம் படிச்சிருக்கிறேன், எம்ஏ படிச்சிருக்கிறேன், டாக்டர் பட்டம், அந்த பட்டம் இந்த பட்டம் எல்லா பட்டம் இது இந்த பட்டையும் கொடுத்தது தான். எங்கே இந்த பட்டையும் கொடுத்தது தான் எல்லாமே. உங்களை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். போன வாரம் போன மாதம் செப்டம்பர் 29 ஒரு சம்பவம் நடந்துச்சு. சொல்லி நான் ஜபத்தில் நடத்த போகிறேன். எவ்வளோ நேரம் ஜபம் போகணும்னு தெரியாது. 10 நிமிஷமா 1 மணி நேரமாக எனக்கு தெரியாது, இல்லை 2 நிமிஷம் எனக்கு தெரியாது. அப்போ 2012 செப்டம்பர் மாதம், அதாவது ஊருக்கு போயிருக்கிற எங்கள் அண்ணன் கேவலமாக பேசுகிறாரு. தங்கச்சி அடிக்க போய், அம்மாவை அடிக்க போய், என்னை அடிக்க வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி கேவலப்படுத்திட்டாங்க. வேதனை எதுக்குன்னா தங்கச்சி கல்யாணம் பண்ணிச்சே தப்பான். என்னவா நம்ம மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்போ தெரியல தப்பா என்னன்ட்டு. ஸோ பயங்கர பிரச்சனை. ஊரே வேடிக்கை ஊருக்கே நியாயம் சொல்கிற குடும்பம் இன்னைக்கு ஊரே வேடிக்கை பார்க்குது. நிலைமை அப்படி ஆயிடுச்சு. இந்த வருஷம் மறுபடியும் போயிருந்தோம். இந்த செப்டம்பர் 22 அங்கே இருக்கிறேன். பார்த்தா மறுபடியும் பயங்கர பிரச்சனை. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே யார் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது சென்டிமெண்டல் டச். இட் இஸ் கால்ட் சென்டிமெண்டல் டச். என்னது? தாடிக்காரர யாரை பார்த்து நான் வேதனைப்படுறது, அவமானப்படுறது, நிந்திக்கப்படுறதுலாம் பிசாசுக்கு சந்தோஷமாக இல்லை. சந்தோஷமாக இருக்கோ இல்லையா, சந்தோஷமாக இல்லையா எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு. 2வது சென்டிமெண்ட் டச் எப்படி தெரியுமா? அன்னைக்கு உங்கள் புள்ள அதாவது இது சிலுவையில் தொங்கும்போது கண்ணும் காணாத மாதிரி இருக்கீங்க.
முகத்தை மறைச்சிக்கிட்டீங்க. இப்போ நான் வந்து இப்போ இருக்க உங்கள் பிள்ளைய நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்க, நான் வந்து யாரோ தானே உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி, இது அவிசுவாசமாக இல்லை, யாரும் நெகட்டிவாக நினச்சிடுறீங்க தயவு செய்தாலோ, ராங் டாக்டரின்னு யாரும் சொல்லிடாதீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உண்மையாக என்னை நேசிக்கிறது உண்மைதான், நான் விசுவாசிக்கிறேன், அதை கொஞ்சம் காண்பிங்க ஆண்டவர் அப்படின்னு. என்னது பயங்கர சண்டை, மறுபடியும் அதே மாதிரி அப்படியே பண்ணா உண்டு. நான் அமைதியாக இருந்தேன், வேறு ஒன்றுமே செய்யலை. இந்த ஒரே ஒரு ஜெபத்தை செஞ்சேன், என் மேலே நீ கிருபை வச்சிருக்க உண்மைண்ணா, ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேண்ணா, என் மேலே வச்ச கிருபையை கொஞ்சம் காமிங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். அடுத்த நாள் பார்த்தா எந்த அண்ணன் வந்து கேவலமாக பேசி அடிக்க வந்து பிரச்சனை பண்ணானோ, பிச்சை எடுக்காத குறையா அப்படியே கையை நீந்து எனக்கு கொடுக்கறத கொடுத்துட்டு நான் போயிடுறேன்னு சொன்னான். அவன் அண்ணனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அறியலைன்னா அவன் அண்ணன் தான். ஹலோ, ஆண்டவர் 1 ஏக்கர் லேண்டை கொடுத்தாரு. எத்தனை ஏக்கர் லேண்டு? எத்தனை ஏக்கர் லேண்டு? எந்த தேதி தெரியுமா? அதே செப்டம்பர் 29ஆம் தேதி. ஹல்லேலூயா. 2012 செப்டம்பர் 29 எங்கள் அண்ணன் அடிக்கப்பட்ட கேவலப்படுத்தப்பட்டேன். அதே 2014 செப்டம்பர் 29ஆம் தேதி ஆண்டவர் சொன்னார், அவர்கள் உன் பக்கமாய் திரும்புவார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை கேவலப்படுத்தின உன் பக்கமாய் திரும்புவார்கள், நான் உன்னை அவர்களை நானே செய்வேன்னு சொன்னார். அதே போல் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்காத குறையா என்கிட்ட கையேந்தி செக்க வாங்கிட்டு போனார் எங்கள் அண்ணன். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ நாமத்தை அறிந்தபடியா உன்னை விடுவிப்பேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன்னு சொன்னார் அல்லவா? அறியாத ஜனங்கள் உன்னிமித்தம் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் மத்தியில் கர்த்தர் உயர்த்த ஒரு போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, அவர் நிச்சயமாக செய்வார். ஆமென். அந்த இடத்துல தான் ஒரு சின்ன ஆலயத்தை கட்ட போகிறோம். ஆண்டவர் சொன்ன ஒரு ஆலயத்தை கட்டுப்பா, ஏற்கனவே பாஸ்டர்லாம் அப்பாயின்ட் பண்ணிச்சு. நான் பாஸ்டர் இல்லை, நான் எவாஞ்சலிஸ்ட். ஸோ ஆலயத்தை கட்டுன்னு சொல்லி ஆண்டவர் எப்போ சொல்கிறீங்கன்னா நான் இப்போ கட்டுன்னு சொல்லி அந்த லேண்டை ஊழியத்துக்கு நான் கொடுத்துட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு வர்றதெல்லாம் உங்களுக்குரியது, உங்களுக்குரியதெல்லாம் எனக்குரியது. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அப்பாவுக்குரியது பிள்ளைக்கா இல்லை இன்னொரு வீட்டு பிள்ளைக்கா? யாருக்கு? ஆண்டவரே நீருடைய தகப்பன், உங்களுடைய சொத்தை யாருக்குரியது? எனக்குரியது. எனக்குரியதெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவர், ஆனால் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, கொடுக்க மாட்டேன் ஆண்டவர். அப்படி இல்லை ஆண்டவரே, ஆண்டவர் நீங்கள் எதை செய்ய சொன்னால் நான் செய்கிறேன் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எதை செய்ய சொன்னால் செய்கிற ஆண்டவர்னு சொல்லி, எதை செய்ய சொன்னாலும் செய்கிற ஆண்டவர்னு சொல்லி சொல்லுங்க. கர்த்தர் மேன்மையாக வைப்பார் பிரியமானவர்களே. ஆமென். எழுந்து நிற்போமா எல்லாரும்? ஆண்டவரே பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். எல்லாரும் யாரும் எழுந்து போயிட வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி உராபா ஷபா ரிகா பாபா பாபா பக்கா திஹாந்த ரிகாந்த தல பரபரபா. ஒரு விசேஷித்த மகிமை நீ மூட போகிறது. இனி உன் எல்லைக்குள்ளாய் தரித்திரம் இல்லாதபடிக்கு ஒரு பரிபூர்ணம் உண்டாகும்படியாக, சபைக்குள்ளாய் தரித்திரம் இல்லாதபடிக்கு, குறைவில்லாதபடிக்கு ஒரு பரிபூர்ணம் உண்டாகும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கண்ண மூடி ஆண்டவரே, அன்று கீழ்ப்படுகிறது எனக்கு தாங்க ஆண்டவரே. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுத்துருங்க. அதாவது தசமா காணிக்க கொடுக்காம இருக்கிறவங்க தசமா காணிக்க கொடுங்க. ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சவங்க நேரம் கிடைக்கும் பொழுது நேரத்தை ஒதுக்கி தேவனுக்காக நீங்க செயல்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு பரிபூரணம் உண்டாக முடியாது செய்வார். உராபா ஷபா ரிகா பாபா. எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுக்க போறேன். ஆண்டவரே நான் கீழ்ப்படிகிற இதயத்தை உடையவனா இருக்கிறேனா? கீழ்ப்படியாம இருக்கிறேனா? பெற்ற ஆசீர்வாதத்தை சொல்லி 4 பேர் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறேனா இல்லையா என்று சொல்லி ஆண்டவரே யோசித்து பாருங்க. மூன்றாவது ஆண்டவரே எவ்வளவு என்ன ஆசீர்வதிச்சு வச்சிருக்கீங்க ஆண்டவரே, ஆனா உங்க விஷயத்துல எப்படி இருக்கிற ஆண்டவரே? இனி பரிபூரணம் உண்டாக முடியா உமக்கென்று தாராளமாய் கொடுக்கிற ஆண்டவர், நேரத்தை கொடுக்க, பணத்தை கொடுக்க, தாளந்துகளை கொடுக்க, என்னை அர்ப்பணிக்க ஆண்டவரே, என் வீட்டை திறந்து கொடுக்க நீ கிருபை செய்யுங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே வேதத்தின் அடிப்படையில் என்னை மாற்றும் ஆண்டவரே, மறுரூபப்படுத்தும் ஆண்டவரே, என்னை வாளாக்காம தலையாக்குங்க ஆண்டவரே, கீழாக்கல் மேலாக்க ஆண்டவரே, என்னை யோசிப்பு போல, ஒரு யோசுவா போல, எஸ்தர் ராஜ்யத்தை போல நீர் என்னை உயர்த்த போவதற்காக நன்றி. அப்படியே கண்களை மூடி நீ யாராவனாலும் இருக்கலாம், ஏற்கனவே ஊழியம் செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இட் இஸ் a golden opportunity for you. எல்லாம் இருந்து இயேசு நம்மோடு இல்லைன்னா அதுக்கு ஆசீர்வாதம் இல்லை. எல்லாம் இருந்தும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பது பரிபூர்ண ஆசீர்வாதம். பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆண்டவரே எங்க சபைக்குள்ள ஏழையே இல்லை என்ற வார்த்தை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. கடன்காரர்கள் இல்லை என்ற சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. வியாதிஸ்தர் இல்லை என்ற சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. பாவிகள் இல்லை என்ற சத்தத்தை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. பரிசுத்தவான் என்ற ஒரு சத்தத்தை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. உராபா ரிகா பாபா பாபா. ஆண்டவரே யாருக்கு ஒரு ஆண்டவரே தாழ்வு இல்லை, மேன்மை என்று சொல்லத்தக்கதாக ஒருத்தர் எங்க சபைக்குள்ள வாடகை வீட்டுல இல்ல, அநேகர் வாடகை விட்டு இருக்காங்க, ஆனா ஒருத்தர் வாடகை வீட்டுல இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே அத்தனை பேர் ஆத்துமக்களை சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவரே ஒரு மேன்மையான காரியத்தை
எங்க சபை கேட்கப்படுறதுக்கு நன்றி, பரலோகம் சந்தோஷப்பட போறதுக்கு நன்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அப்படியே மாற்ற போகிறார். உங்க சபைக்கு வீட்டுக்குள்ள அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார், அநேக ஜெப வீரர்களை எழுப்ப போகிறார். கர்த்தர் கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்ய போகிறார். அப்படியே கரங்களை உயர்த்துவோமா? I am totally surrendered. முழுமையா என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? முழுமையாக என்னை அர்ப்பணிக்கிறேன். இரண்டாவதாக, இனி நான் கீழ்ப்படிவேன்ப்பா, விதண்டாவதம் பண்ண மாட்டேன், வீணான கேள்வியை கேட்க மாட்டேன்ப்பா, புறங்கூற மாட்டேன். மூன்றாவதாக, இதுவரைக்கும் நான் இப்படியே வாழ்ந்துட்டு நன்றி இல்லாம நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை 4 பேர்ட்ட சொல்லி ஆத்துமாக்களை சம்பாதிப்பேன். ஒரு உணர்வுள்ள இருதயம் உண்டாவதாக. நான்காவதாக, இதுவரைக்கும் ஆண்டவரே தரித்திரனா இருந்தது உண்மைதான், ஆனா ஆசீர்வதிச்சிருக்கீங்கப்பா, ஆசீர்வதிச்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்குன்னு வரும்போது நான் கணக்கு பார்க்கிறேன்ப்பா. இனி நான் கணக்கு பார்க்காத அளவுக்கு உமக்கு கொடுக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அவர்கள் மாத்திரம் முன்னாடி வரும்படி அன்போடு கேட்கிறேன். ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்க முன்னாடி வரும்படி அன்போடு கேட்கிறேன். ஹalleluya. யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஒரு விசேஷித்த மகிமையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் அது ஒரு பரிபூரணம் உண்டாகும்படியாக உன் எல்லைக்குள்ளாக, உன் குடும்பத்துக்குள்ளாக, உன் சபைக்குள்ளாக. ஹalleluya. உள்ள குராபா சபரிக்க பாபா. கரம் உயர்த்தன எல்லாம் முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. பின்னாடி நிக்கிறவங்க கரம் உயர்த்தன முன்னாடி வாங்க. முன்னாடி நிக்கிறவங்க அப்படியே நிக்கலாம். எல்லாரும் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பூரணம் உண்டாகும்படியாக, ஒரு பரிபூரணம் உண்டாகும்படியாக, பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டு வாழத்தக்கதாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உராபா ரிகபா பாபா 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 உராபா ஷக்க. ஒரு பாடலை பாடின பிறகு ஜூடா அவர்கள் ஒரு பாடலை உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். இறங்கி உங்களுக்கு எங்கெங்க இருக்கு உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் எதிர்பார்ப்போடு உங்களை அர்ப்பணிப்போமா. யாரும் சும்மா இருக்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். ரச ரிகபா பாபா. ஒரே வரியை பாடின பிறகு அதுக்கு பின்பு ஒரு பாடலை அவர்கள் பாடும் பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு விசேஷித்த மகிமை. யாரும் வெளியில போக வேண்டாம். ஹalleluya. ஜெபிக்கிறவங்க முன்னாடி வாங்க. ஓபத்தின் மீது தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கண்ண மூடுங்க. பாதத்தில் என்னை தருகிறேன். வாலிப தலைவர்கள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், செல் குரூப் லீடர்ஸ், உங்களுடைய கரங்களை உயர்த்தி உடன் ஊழியர்கள், சபையோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், செல் குரூப் லீடர்ஸ், எல்லாம் காணிக்கை எடுக்கிறவங்க, ஹalleluya. சுவிசேஷ ஊழியத்தை செய்றவங்க, சபையோடு சேர்ந்து கரங்களை உயர்த்துங்க. ஹalleluya. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க பாப்போம். அவர்களுக்காய் முதலாவது ஜெபிக்கும்படி ஏவப்படுகிறேன். கரங்களை உயர்த்துங்க. பின்னாடி நின்னாலும் சரி, முன்னாடி வருஷம் வாங்க. ஹalleluya. இன்னைக்கு ஒரு பரிபூரணம் உண்டாக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஓடி வாங்க. உரபா ரிகபா. யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம். அந்நிய பாஷை பேசிக்கொண்டு உடைய சத்தத்துக்கு நான் செவி சாய்க்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கண்களை இப்படி ஜெபித்துக் கொண்டே இருப்போமா. ஒரு விசேஷித்த மகிமை, ஒரு விசேஷித்த அக்கினி, இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிமை, இதுவரைக்கும் ஒரு அபிஷேக வல்லமை. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. என்னை நிரப்பும், பரிபூரணம் அடைய செய்ய ஆண்டவரே. என் குடும்பம் பரிபூரணம் அடைய செய்ய ஆண்டவரே. ஒரு பரிசுத்தத்துல பரிபூரணம் ஆண்டவரே. உரபா ரிகபா. யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம். எல்லா கண்களை மூடி உங்க கரங்களை தூக்கி ஜெபம் பண்ணுங்க பாப்பா. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம். உரபா ரிகபா பாபா. ஓவத்தின் தேவ வல்லமை, தேவ அக்கினி இறங்க ஆரம்பித்து விட்டது. நீ சும்மா இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்காக நீ சேவை ஆக வேண்டும். உரபா ரிகபா பாபா. எல்லாரும் கர்ப்பிணி பெண்கள் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா என்னோட இடது பக்கம் போக முடியாது அன்போடு கேட்கிறேன். கர்ப்பிணி பெண்கள் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா என்னோட இடது பக்கம் போக முடியாது அன்போடு கேட்கிறேன். ஈரபரிக்க ஸ்டேஜ் பக்கத்துல வந்துருங்க. நீங்க கூட்டத்தோட நிக்க வேண்டாம். ஹalleluya. இல்லனா பின்னாடி போய் உட்கார்ந்துங்க. I feel such a mighty presence of God. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. வாலிப தங்கச்சி, உனக்குள்ள ஒரு எழுப்புதல், உன் சபைக்குள்ளாக, உன்னுடைய நீ படிக்கிற இடத்துக்குள்ளாக, வேலை செய்ற இடத்துக்குள்ளாக உன்னை கொண்டு கர்த்தர் எழுப்புதல் உண்டு பண்ண போகிறார். உரபா ரிகபா பாபா. நான் செத்தாலும் சாகிறேன், ஆனா பரிசுத்தத்துக்காக, என் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் சாகிறேன்னு சொல்லி இன்றைக்கு எடுத்த தீர்மானத்தை அவர் கனப்படுத்துகிறார்.
நீ சும்மா இருக்க முடியாது. நீ கர்த்தருக்காய் நீ செயல்பட்டு ஆக வேண்டும். நீ கர்த்தருக்காய் செயல்பட்டு ஆக வேண்டும். உன்னை இயக்குகிற ஒரு வல்லமை, உன்னை இயக்குகிற ஒரு வல்லமை, உன்னை பயன்படுத்துகிற வல்லமை, ஒரு பரிபூரணம் உண்டாகும்படியாக, ஒரு பரிபூரணம் உண்டாகும்படியாக, ஒரு பரிபூரணம் உண்டாகும்படியாக இன்றைக்கு 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 கேள் 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 சபாபா ஆண்டவரை காணணும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை பார்க்கணும். உம்முடைய சத்தத்தை கேட்கணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. இன்றைக்கு உன் மனக்கண்களை அவர் திறக்க போகிறார். இன்றைக்கு ஆண்டவரின் மனக்கண்களை திறந்தவர் உன் மனக்கண்களை திறக்க போகிறார். சபாபா யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம். எல்லாரும் அந்நிய பாஷை பேசி நீ இருக்கிற இடத்தை கர்த்தர் வல்லமை, நீ இருக்கிற இடத்தை கர்த்தர் வல்லமை, நீ இருக்கிற இடத்தை கர்த்தர் வல்லமை. சபாபா ஹபா உரப ரிங்க பாபா 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 ஓவத்தின் மீது தேவன் அழகிவே தேவன் அக்கி இறங்க ஜெபிக்கிறேன். பெற்றுக்கோ பெற்றுக்கோ. யார் கையை கட்டி சும்மா இருக்க வேண்டாம். ஹalleluya 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 ஹalleluya. யார் கையை கட்டி சும்மா இருக்க வேண்டாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே பரிசுத்தம் என்று எழுதும், எனக்குள்ளே பரிசுத்தம் என்று எழுதும், பரிபூரணம் என்று எழுதும், பரிசுத்தம் என்று எழுதும், பரிபூரணம் என்று எழுதும், பரிசுத்தம் என்று எழுதும், பரிபூரணம் எழுதும். பரிசுத்தம் கிறிஸ்துவுக்கு பரிசுத்தம், கிறிஸ்துவுக்காக பரிசுத்தம், கிறிஸ்துவுக்காக பரிபூரணம். சொல்லுங்க சொல்லுங்க நான் கிறிஸ்துவுக்காக பரிசுத்தம். ஹalleluya கிறிஸ்துவுக்காக பரிபூரணம். உரப ரிக்க பாபா 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 வானம் திறக்கப்பட திறக்கப்பட்டபடியாக ஒவ்வொருத்தரும் மீது இந்த சத்தத்தை கேட்க ஒவ்வொருத்தரும் மீது தேவன் அக்கினி பெற்றுக்கோ. உரப ரிக்க பாபா பாபா பாபா. யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம். யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம். விளையாடுறவங்க விளையாட்டும், அபிஷேகத்தை பெறவங்க பெறட்டும், கட்டுறவங்க கட்டட்டும், தீர்க்கதரிசனம் சொல்றவங்க சொல்லட்டும். நீ வேடிக்கை பார்க்காதே. இயேசு கிறிஸ்துவுக்காக பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துவே பரிபூரணம், ஒரு பரிபூரணம், ஒரு பரிபூரணம். பெற்றுக்கோ. தேவன் அக்கினி இறங்க ஆரம்பித்து விட்டது. தேவன் அக்கினி ஆரம்பித்து விட்டது. வானம் திறக்கப்பட போகிறது. பெற்றுக்கோ. எல்லாரும் கரங்களை தட்டி என் மீது அந்த அக்கினி, என் மீது அந்த பரிபூரணம், என் மீது அந்த பரிபூரணம், என் மீது அந்த பரிசுத்தம் உண்டாகட்டும். கரங்களை தட்டி ஒவ்வொரு மீது பெற்றுக்கோ. ஆங்காங்கே தேவன் அக்கினி உரபாபா எரேமியா தேவனுடைய சத்தம் கேட்கும் பொழுது அவன் சத்தமனை போல விழுந்தான். அந்த அபிஷேகத்து வல்லமை ஆங்காங்கே பெற்றுக்கோ. அடக்கி தீர்க்க தரிசி உரபாபா ஒரு எட்டுப்பாடு அபிஷேகம். யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம். விழுறவங்க விழுட்டு விட்டுருங்க. எஸ் லீடர்களுக்காக, தலைவர்களுக்காக, சபையோடு சேர்ந்து செயல்படுகிற தலைவர்களுக்காக ஒரு பரிபூரண அபிஷேகம், ஒரு பரிபூரண அக்கினி, ஒரு பரிபூரண கிருபை, ஒரு பரிபூரண பரிசுத்தம். ஏழை இல்லை, அந்நியன் இல்லை, கட்டப்பட்டவன் இல்லை, தரித்திரத்தை இல்லை. Fire in the name of Jesus. தேவனுடைய மகிமையை விழும் பொழுது நீ தரிசனத்தை காண்பாய். ஒவ்வொருத்தரும் எல்லாரும் மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்கள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்கள் தாருமே. என்னை நீரப்புவே, என்னை நீரப்புவே, என்னை நீரப்புவே, அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, இன்னைக்கு வானம் திறக்கப்பட போகிறது. பிரத்யட்சமாக தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியாது. பிரத்யட்சமாக இப்பொழுது மகிமைக்காக பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய அபிஷேகத்தை பிரவேசிக்க முடியாது. அனுபவத்தில் பிரவேசிக்க முடியாது. அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. அவருடைய கண்களை காண முடியாது. அக்கினி ஜுவாலை கண்களை காண முடியாது. அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. ஒரு வசன கண்கள் உண்மையில் காண முடியாது. மறுபடியும் கற்றுக்கொள். Fire!
God. Fire. Fire in the name of Jesus, oh God. Fire in the name of Jesus, oh God. Fire in the name of Jesus. Fire. Fire. Rest in the power. Rest in the power. Rest in the power. Rest in the power. Fire in the name of Jesus. Touch in the name of Jesus, oh God. Fire. Uraba Hashabin சொல்லுங்க. ஒரு தகப்பனை போல Yes, yes. Let to go. Yes, 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 yes. Fire in the name of Jesus. Fire in the name of Jesus, oh God. அக்கினி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உர்ரபா பாபா உன் சரீரம் பலன் கொள்கிறது. உன் பலன் கொள்கிறது. உன் சரீரம் பலன் கொள்கிறது கர்த்தர் சொல்கிறார். Let to go. உன் ஷபஹ நன்றி பரிசுத்தாவியானவரே. I see Fire in the name of Jesus. Fire in the name of Jesus, oh God. நன்றி என்னை நீரப்புவே அனுப்புவே பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே Fire in the name of Jesus, oh God. நன்றி ஜெபிச்சவங்க பேருங்க ஜெபிக்காதவங்க ஹalleluya உரபரிக்க பாபா ஜெபிச்சவங்க பேருங்க ஜெபிக்காதவங்க எல்லாரும் அந்நிய பாஷை பேசு உங்க முகத்தை நான் காக்கணும் உங்க முகத்தை நான் பார்க்கணும் உங்க சத்தத்தை நான் கேட்கணும் இன்றைக்கு take it as a privilege ஒரு மான பிரச்சனை எடுத்தாண்டு வரேன் இனி சாட்சிகள் தேவனுடைய முகத்தை நான் பார்த்தேன் ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் பரலோக அனுபவத்தை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி சாட்சிகள் எழுமப்படுவதற்காக நன்றி விசுவாசிக்கிற மாத்திரம் கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம் விசுவாசிக்கிற மாத்திரம் எல்லாரும் அந்நிய பாஷை ஆண்டவரே ஒரு பரிபூரணம் உண்டாக முடியாது பெற்றுக்கொள்ள இயேசு நாமத்தினாலே நீ இருக்கிற இடத்தை உன்னை கனப்படுத்த வேண்டிய கர்த்தர் சொல்லுகிறார் நீ தூக்கி அழுதது போதும் உன் சூறை செடியை விட்டு வெளியில வா என்று கர்த்தர் சொல்லுகிறார் பெற்றுக்கொள்ள இயேசு நாமத்தினாலே முத்தரிக்கிற இயேசு நாமத்தினாலே பெற்றுக்கொள்ள இயேசு நாமத்தினாலே Fire the name of Jesus, oh God. Fire the name of Jesus, oh God. Fire the name of Jesus, oh God. உரபா எங்கள் மேலே உச்சிடுமே இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே பிடிங்க உஷபஹப ஜெபிச்சவங்க போக சொன்னேன் உஷக்கபா திசத்தல பரபா தேசத்தை உமக்காக காலக்கிட உரபரி தேவ நாமத்துக்கு மகிமை பார்த்து சொப்பனங்களும் தரிசனங்களும் அவர் நாமத்துக்கு மகிமையா நிறைவேறுது நீ கண்டு ஆச்சரியப்படுவா அவருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் பெற்றுக்கொள்ள இயேசு நாமத்தினாலே Fire the name of Jesus, oh God. பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே I seal பரிபூரண மக்கா சந்தல பரபரபா பழையகள் விழுந்தன நான் உன்னை புதியான ஒரு பாத்திரமாய் மாற்றினேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் பெற்றுக்கொள் Fire உரபா ஷபா ரிபா ஹதா உசக்க திஹக்க திதன் தததபா பெற்றுக்கொள்ள இயேசு நாமத்தினாலே உன் இருதயத்தின் ஆழங்களை அறிந்து ஆராய்கிற கர்த்தர் உரபா ரிக்கபா பாபா என் நாமத்துக்கு மகிமையாய் காரியங்களை நடப்பிப்பேன்னு சொல்றதுக்கு நன்றி பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே Fire உரபா ரிக்கபா பாபா இன்னைக்கு கர்த்தர் அனலாக்குகிறார் ஒரு அக்கினி அபிஷேகத்தை வல்லமை பெற்றுக்கொள் இன்னைக்கு அனலாக்குகிறார் உரபா ரிக்கபா பாபா மீண்டுமா என் உறவை நீ புதுப்பித்துக்கொள் மகளே என் உறவை நீ புதுப்பித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் Fire உஷபஹபஹப Fire பிடிங்க உஷபஹபஹப மக்கனி கதந்தல பரபா பெற்றுக்கொள்ள இயேசு நாமத்தினாலே விடுதலை இயேசு நாமத்தினாலே Fire the name of Jesus, oh God. உரபா ரிக்கபா விடுதலை உண்டாவதாக Fire the name of Jesus, oh God. நாசத்த தந்தல பரபா உன் அந்தரங்க ஜெபத்திற்கு வெளியேறும் மேலே காண்பார் உரபா ரிக்கபா பாபா yes one small is going to say that marvelous things என்று கர்த்தர் சொல்கிறார் பெற்றுக்கொள்ள இயேசு நாமத்தினாலே Fire the name of Jesus, oh God. உசக்கர ஹத yes கோட ஹத விதந்தல பரபா yes விதந்தல பரபா காரில் நான் தேச தீபமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் காரில் நான் உனக்கு தீபம் ஹாசோ உசமா சந்த ஸ்பந்தல பரபா நேச தீபம் என்ற ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறேன் நேச தீபம் என்ற வார்த்தை பார்க்கிறேன் உரபா ரிக்கபா பாபா உரபா உன் பலன் குண்டி போவதில்லை மகளே உன் பலன் குண்டி போவதில்லை பெற்றுக்கொள்ள இயேசு நாமத்தினாலே Fire பிடிங்க உஷபா ரிக்கபா பாபா பெற்றுக்கொள்ள இயேசு நாமத்தினாலே
பெற்றுக்கோ. இன்றைக்கு எஸ் எஸ் கபர் மறுரூபம் பெற்றுக்கோ இயேசு நாமத்தினாலே. Fire in the name of Jesus. மறுரூபம் என்ற சத்தம் பெற்றுக்கோ இயேசு நாமத்தினாலே. Fire in the name of Jesus. உசபரிக்க பாபா 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 ஓவத்து மீது மகிமை இரப சிக்கதர்பா நீங்க நெடுங்கால துக்கம் இன்னைக்கு நீங்குகிறது. நெடுங்காலத்தின் துக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக பெற்றுக்கோ இயேசு நாம தேவனுடைய மகிமை. Fire in the name of Jesus. உரப ஷபரிக்க விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. Fire Fire in the name of Jesus. Fire in the name of Jesus. Fire. நான் உனக்கு தகப்பனை போல மறுவுத்தரவு கொடுக்கிறவன். நான் ஒரு தகப்பனை போல மறுவுத்தரவு கொடுக்கிறவன். உன் தகப்பனை போல மறுவுத்தரவு கொடுக்கிற பெற்றுக்கோ இயேசு நாமத்தினாலே. Fire fire பிடிங்க உரப ஷபரிக்க பாபா பாபா நீ சந்தோஷ புதந்தல வாக்க ஷக்க தேத்தல வரவா. நான் விசாரிக்கிற தேவன். உன் பாதங்களை வைத்து விடு மகனே. ஓகபர் உன் பாதங்களை மீது வைத்து விடு மகளே. ஒரு மனுஷனிடத்தில் சொல்லி ஒரு பிரயோஜனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு மாறுதலை உண்டு பண்ணத்தக்கதாக தேவனுடைய வல்லமை பெற்றுக்கோ இயேசு நாமத்தினாலே. Fire விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஷக்கரிக்க பாபா பாபா உரப ஷபரிக்க பாபா விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. பிடிங்க கீழே விட்டுருங்க கஷபா நிக்க பாபா. அப்படி ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் அந்நிய பாஷை ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு யார் வேடிக்கை பார்க்க இன்னும் கூட்ட முடியல. உரபா நிக்க பாபா ஒரு பொதுவான அபிஷேகத்துக்கு நான் ஜெபிக்க போகிறேன். இருக்கிற இடத்தில் தெரிச்சு விழத்தக்கதாக இருக்கிற இடத்தில் அக்கினி மித்தமா தெரிச்சு விழத்தக்கதாக தேவன் அக்கினி ஊட்ட போகிறார். அக்கினி அது உன்னை சுட்டு உன் பாவங்களை சுட்டரித்து உன் பலவீனத்தை சுட்டரித்து உன்னை பலவீனனை மாற்றுகிற ஒரு அக்கினி உரபா நிக்க அதுக்காக காத்திருப்போம். என்னை தொடட்டும் ஆண்டவரே என்னை தொடட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஹalleluya உரபா நிக்க பாபா பாபா எல்லாரும் கேளுங்க எஸ் சபா ஹத்த பரபா. Fire in the name of Jesus. ஜெபம் பண்ணாங்க நீங்க பின்னாடி போயிருங்க. ஜெபம் பண்ணாதவங்க மட்டும் வாங்க. பிடிங்க சபரிக்க பாபா பாபா பிடிங்க உசபரிக்க பாதிக்க. அது உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். பெற்றுக்கோ இயேசுவின் நாமத்தினாலே. உரபா ஷபதி கத்ததல பரபரபா. நான் ஒரு தகப்பனை போல உன்னை விசாரித்து உன் காரியங்கள் நடப்பிப்பேன்னு சொன்ன வார்த்தைக்கு நன்றி. பெற்றுக்கோ இயேசுவின் நாமத்தினாலே. Fire in the name of Jesus. உசம்த ஸ்பதந்த ரபிதான் தரபிதந்தல பரபா இப்ப ஷக்கபா கதிக்கத்தல பரபா. பலவீன நாட்களில் உன் பலன் குந்தி போவதில்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உரபா ரிகபா ரிமா சந்த ஸ்பதல பரபா. மறுபடியும் எல்லாம் அந்த பாடலை பாடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபத்தோடு என்னை தொடட்டும் ஆண்டவரே கேளுங்க. உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை தொழிலின் வல்லமை ஷபஹபஹபஹபஹ. எஸ் உரபா ரிகபா வல்லமை ஆவியின் வல்லமை
பா 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 பா